அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். தற்போது அமிர்த பிந்து உபனிஷதம் வகுப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வகுப்புல முதல் ஸ்லோகத்தை பார்த்தோம். இன்றைய வகுப்பிலே இரண்டாவது மந்திரம், இரண்டாவது ஸ்லோகத்திலிருந்து பார்க்கலாம். மனஹ ஏவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோஹோ பந்தாய விசயாசக்தம் முக்தியை நிர்விசயம் ஸ்மிருதம். மனஹ ஏவ மனுஷ்யானாம், அதாவது இந்த மனம் என்பது மனிதர்களுக்கு மட்டுமே உரித்தானது, மனிதர்களிடத்தில் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுது. மனஹ ஏவ மனுஷ்யானாம், மனிதருக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மனம் எப்படி இருக்கிறது? காரணம் பந்த மோக்ஷயோகம், பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. பந்தாய விசயாசக்தம், போகப் பொருட்களில் விஷயங்களில் உள்ள பற்றுதான் அந்த பந்தத்தில் மனதை ஈடுபடுத்துகின்றது. அப்போ இந்த விஷய சுகங்கள் தான் மனிதன் அதிகமாக ஏற்றி வைக்கப்பட்டு அதன் காரணமாக பந்தத்துக்கு முக்கிய காரணமாகவும் அமைகிறது. அப்புறம் முக்தியை நிர்விசயம் ஸ்மிருதம், அவற்றிலிருந்து விடுபட்ட நிலையைத்தான் முக்திக்கு காரணமாகவும் இருக்கின்றது அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டி காட்டுது. அப்ப இங்க இந்த மந்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மனமே பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது. இந்த புலன்நுகர் போக பொருட்களின் மீது ஆசை கொள்ளும் போது மனம் பந்தத்திற்கு உட்படுகின்றது. அந்த புலன் இன்பங்களின் மீது நாட்டம் வைக்காத ஆசைகளற்ற மனம் முக்திக்கு காரணமாக இருக்கின்றது என்பதாக நாம் இந்த மந்திரத்தின் மூலம் புரிந்து கொள்ள முடியுது. அப்போ இந்த மனித மனம்தான் மற்ற ஜீவராசிகளுடைய மனதை விட உயர் பரிமாணத்திற்கு வந்த மனம். ஏன்னா இப்போ மனம் என்பது படிப்படியா பரிணமிக்குது. ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற்றத்தை மனித அறிவுல பிரகாசிக்க தொடங்குது. அப்போ மனம் என்பது ரொம்ப பிரத்யேக பகுத்தறிவு தன்மையில வரக்கூடிய ஒரு தகுதி மனித உடலுக்கே உரித்தானது. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தா, இப்போ விலங்குகள் எல்லாம் அது தன்னுடைய உள்ளுணர்வால் வாழுகின்றன. அவைகளுக்கு அந்த உள்ளுணர்வு தன்மை இருக்கு. அந்த உள்ளுணர்வு தன்மைப்படிதான் அவைகள் வாழும். இப்ப நம்மள மாதிரி அவர்கள் ரொம்ப அதிகமா சிந்திக்காது. இப்ப மனிதர்களாகிய நாம் தான் நிறைய விஷயங்களை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுங்களுக்கு அப்படி இல்லை. ஒரு மோப்பம் பிடிக்கும், அந்த உள்ளுணர்வுல தெரிஞ்சுக்கும், இது நமக்கு ஆகாது, இது வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கிடும். ஆபத்து வருதுன்னு தெரிஞ்சாலே அந்த உள்ளுணர்வு அதுகளுக்கு காட்டி கொடுக்கும், அது ஆபத்து வரப்போகுது அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு உள்ளுணர்வு தன்மையில் விலங்குகள் வாழுகின்றன. அதனால அந்த உள்ளுணர்வு தன்மை எப்படி கொண்டு போகுதோ அப்படியே பயணம் பண்ணும். அதனால அவைகளுக்கு நல்லது கெட்டது தெரியாது. அதனால அது உள்ளுணர்வு வழி நடத்துற மாதிரி நடத்தும். அதனாலதான் நம்ம பாடத்திட்டங்கள் எல்லாம் கர்மா தியரி என்ன சொல்லுது? படைக்கப்பட்ட ஜீவராசிகளிலேயே மனிதனுக்கு மட்டும்தான் பாவ புண்ணியங்கள்ன்ற கர்மா தியரி இருக்கு. மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ புழு பூச்சிகளுக்கோ அந்த கர்மா தியரி கிடையாது. ஏன் அப்படின்னா அதுங்க வெறும் அனுபவிக்க மட்டுமே வந்திருக்கின்றன. அந்த பாவத்தையும் புண்ணியத்தையும் அனுபவிப்பதற்காகவே வந்திருக்கின்றன. அவைகளுக்கு புதியதாக பாவ புண்ணியங்கள் தோன்றாது. ஏன்னா அவைகள் மனதின் அடிப்படையில் செயல்படுவது கிடையாது. அதனால அது உள்ளுணர்வு வழி நடத்துற மாதிரி அது பயணம் பண்ணும். அப்ப அதனால அதுகளுக்கு தான் செய்கின்றேன் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் கிடையாது. மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ புழு பூச்சிகளுக்கோ இது என்னுடைய செயல் அப்படிங்கிற ஈகோ கிடையவே கிடையாது. அதனால அதை வழிநடத்தக்கூடிய உள்ளுணர்வு தன்மையில் அவைகள் இருப்பதினால அவைகள் அது எப்படி வழி நடத்துதோ அப்படியே பயணம் பண்ணும். அதனால அதுகளுக்கு என்னன்னா, ஏற்கனவே செய்த பாவ புண்ணியங்களுடைய பலனாக அந்த உடலை எடுத்துக்கொண்டு அதில் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு அந்த உடலை விட்டு விட்டு போகின்றன. ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் இந்த பகுத்தறியக்கூடிய பிரத்யேக பகுத்தறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால அவன் மட்டுமே நன்மை தீமைகளை பகுத்து எது சரி எது தவறு என்று புரிந்து கொண்டு பயணிக்க வேண்டும். அப்ப அந்த தகுதி மனிதனிடத்திலே இருப்பதினால்தான் அவன் தவறு செய்தால் அதற்குண்டான தண்டனையும் அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதாக இங்கு சாஸ்திரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா இவன் உள்ளுணர்வு தன்மையில இல்லை. மனிதன் என்ன பண்றான்? மனதின் தன்மையில தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றான்.
அப்ப மனம் போன போக்கில போகும்போது அதனுடைய கஷ்ட நஷ்டங்களை அவன் அனுபவித்து தான் ஆகணும். அதற்குண்டான பலாபலன்கள் அவனுக்கு நன்மையாகவும் தீமையாகவும் மாறிவிடுகின்றது. அததான் நம்ம பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த அடிப்படையில நம்ம செய்யக்கூடிய செயல் விளைவுகளை நம்ம அனுபவித்தே ஆக வேண்டும். அப்ப இந்த மிருகங்களுக்கு சிந்திக்கும் திறன் கிடையாது. நம்மை போன்று சிந்திக்கும் திறன் கிடையாது. ஆனால் இந்த மனிதனுக்கு மட்டும்தான் நல்லது கெட்டது என்ற சிந்தனை ஆற்றல் இருக்கின்றது. அப்ப மனிதர்கள் மட்டுமே இந்த இருமைகள், ஒளி இருள் என்ற இருமைகளால் சூழப்பட்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த மாதிரி மனித பிறவியில் தான் ஒருத்தன் நல்லது நோக்கியும் போக முடியும், கெட்டது நோக்கியும் போக முடியும். அந்த 2 விஷயமும் மனிதனிடத்திலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால தர்மமான செயல்களை செய்தால் புண்ணியத்தின் பலனையும், அதர்மமான செயல்களை செய்தால் பாவத்தினுடைய பலன்களையும் அவன் அடைய முடிகின்றது என்பதாக நாம் இங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது என்பதெல்லாம் மனதின் இருமைகள். அப்ப இந்த இருமை நிலைகள் தான் என்ன பண்ணுது? அந்த மனதை நெறிப்படுத்துவதற்கும், அந்த மனதை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்வதற்கும் கருவியாகவும் இருக்கின்றது. ஏன்னா இந்த இருமை தன்மைக்குள்ள நம்ம போகும்போதுதான் அந்த பகுத்தறியும் ஆற்றலின் மூலமாக எது நல்லது, எது கெட்டதுன்னு நம்ம சிந்தனை பண்ணி அதை விசாரித்து பார்த்து அந்த 2 வகையான செயல் விளைவுகளின் மூலமாக விளைகின்ற பந்தம் மற்றும் மோட்சம் போன்ற அந்த நிலைகளுக்கு கூட இந்த மனம்தான் காரணமாக இருக்கின்றது என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. அப்ப இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருள் என்ன அப்படின்னா, மனிதனுடைய மனமே அவனுடைய பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம் அப்படின்னு ஆணித்தரமாக அடித்து விடுகிறது. அப்ப பந்தம் எப்படி நமக்கு உண்டாகுது அப்படின்னு பார்த்தா, பந்தம் என்பது புலன் பொருள்களுடன் இணைந்த மனதின் ஆசை வயப்பட்ட நிலை அப்படின்னு சொல்லலாம். இப்ப நமக்கு பந்தம் வருதுன்னா என்ன காரணம்னா, புலன்கள் தான் காரணம். அந்த புலன்கள் என்ன பண்ணுதுன்னா ஆசை வயப்படுது. ஆசை வயப்பட்டு இது எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் அடையணும், இதை வாங்கணும் அப்படின்லாம் மனசு விரும்புது. புலன்கள் அடிப்படையில தான் விரும்பும். ஏன்னா புலன்கள் ஒரு விஷயத்தை இப்ப கண்ணு பாக்குது அப்படின்னா அதன் மீது ஆசை வைக்குது இல்லையா? அப்போ புலன் தான் அதுக்கு ஆசையை தூண்டுது. அப்போ அந்த புலன் பொருள்களுடன் இணைந்த மனதின் ஆசை வயப்பட்ட நிலை தான் இங்க பந்தமாக பார்க்கப்படுகிறது. அப்ப போகப் பொருள்கள் மீது ஆசைகள் நிறைந்த மனதைத்தான் இங்க அசுத்த மனம், தூய்மையற்ற மனம் அப்படின்ட்டு கடந்த சூத்திரம் சுட்டிக்காட்டுது. கடந்த ஸ்லோகம் நமக்கு இதைதான் சொல்லுது. என்ன சொல்லுது? அசுத்த மனம், சுத்த மனம் அப்படின்னு 2 வார்த்தையை பேசுனது. அதை நம்ம கடந்த சூத்திரத்துல பார்த்தோம். அதுலதான் இப்படி சொல்லிச்சு அது. என்ன சொன்னது? மனதின் ஆசைப்பட்ட நிலை, போகப் பொருட்களின் மீது உள்ள அந்த பற்று, ஆசை தான் அசுத்த மனதிற்கு காரணமாக அமைகின்றதுன்னு சொல்லுது. அப்போ ஆசையில் மூழ்கிய மனம் நம்மை மேலும் மேலும் துக்கமான உலக வாழ்வின் ஆழமான குழிக்குள் அழைத்து செல்கிறது. அப்ப நம்ம மீண்டும் என்ன பண்ணுது? இந்த மாதிரி ஆசை வயப்பட்ட மனசு இந்த உலக போகப் பொருட்கள் மீது நாட்டம் வைக்க வைக்க நம்முடைய வாழ்க்கை என்ன ஆகுது? ஒரு ஆழமான குழிக்குள்ள போய் விழுந்துடுது. அப்புறம் மேல ஏறி வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மனம் அந்த அளவுக்கு நம்மளை கொண்டு போய் படு பாதாளத்துல தள்ளி விட்டுருது. அப்ப அதுல இருந்து நம்ம தப்பிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நமக்கு நாமே போட்டுக்கொள்கின்ற ஒரு வகையான சிறை வாழ்க்கை என்றுதான் அதை சொல்லப்பட வேண்டும். ஏன்னா மனம் எப்படின்னா தானே தனக்கு போட்டுக்கொள்ற ஒரு சிறை அது. அறியாமையினால, அகங்காரத்தினால இந்த மாதிரி தவறான பாதைகளில் பயணம் பண்ணி தனக்குத்தானே கீழ்நிலை விஷயத்துக்குள்ள போய் சிக்கிக்குது. அப்ப இங்க இந்த மந்திரம் என்ன சொல்லுது? பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் அதே மனம், ஒரே மனம் தான் காரணமாக இருக்குது. அப்ப நம்ம இந்த இடத்துல மனதை நம்ம எப்படி கையாள வேண்டும் என்ற அந்த விஷயத்தை ஆழ்ந்து புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப மோட்சத்திற்கும் இதே மனம்தான் காரணமாக இருப்பதனால மோட்ச நிலை என்பது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பொருள்களின் மீது ஆசை இல்லாத மனமே மோட்சத்திற்கு வழிவகுக்கின்றது என்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது பொதுவாக ஆசைகளற்ற மனம் தான் மோட்சத்திற்கு காரணமாக அமைகின்றது. இதைதான் நம்ம கடந்த ஸ்லோகத்திலையும் பார்த்தோம் இல்லையா? தூய்மையான மனம், தூய்மையற்ற மனம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தூய்மையான மனம் தான் மோட்சத்திற்கு வழிவகுக்கும். அப்போ தூய்மையான ஆசைகளற்ற மனம் நம்மை ஆத்மாவை நோக்கி அழைத்து செல்கிறது. இது மேற்கூறிய பந்த பாதையின் எதிர் திசையாகும். பந்தத்திலிருந்து தப்பிக்கொள்வதற்கான ஒரே பாதை இது மட்டும்தான். அப்போ நம்ம அந்த பந்தம், மோட்சம் அப்படிங்கிற 2 விஷயத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா, பந்தத்திலிருந்து நம்ம தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் மோட்சத்திற்கு தான் நம்ம போக வேண்டும். அப்ப மோட்ச பாதை எது என்பதை நம்ம விசாரித்து அறிய வேண்டும். அப்படி விசாரித்து அறியும் போது நமக்கு எது சரியான பாதை, மோட்சத்தை எது காட்டி கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாதையில பயணம் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பற்றுதலை நம்ம விட்டு அந்த பரமனை நம்ம பிடிக்க முடியும். அப்ப இங்க பற்றுதல் என்பது ஒரு விதமான மனப்பசைன்னு சொல்லலாம். மனதிற்குண்டான ஒரு பசை.
அந்த பசையில போய் ஒட்டிக்குது இல்லையா? பற்றுனாலதான் மனம் வந்து ஒட்டிக்குது. அப்ப அந்த பற்று ஒட்டிக்கிட்டா அதுல இருந்து நம்ம பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும். அதுதான் ரொம்ப ரொம்ப சிரமம். அப்ப ஏன் அது போய் ஒட்டிக்குதுன்னா, இந்த புலன்நுகர் போகப் பொருள்களில் ஒட்ட வைக்கின்றது. மனசு ஆசையினால இந்த புலன்கள் பார்க்கின்ற விஷயங்கள்ல, போகப் பொருட்கள்ல போய் ஒட்டிக்கிட்டு, அதிலிருந்து விடுபட மறுக்கிறது. மனம் அது விரும்பும் பொருள்களை பற்றிய எண்ணங்களை திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டே இருக்க வைக்கிறது. இறுதியில் அந்த எண்ணம் மிகவும் வலுவடையும் வரை அதை திருப்திப்படுத்த அது நம்மை தூண்டுகிறது. அப்ப மீண்டும் மீண்டும் அது நம்ம மனசு என்ன பண்ணுதுன்னா தூண்டிக் கொண்டே இருக்குது. இந்த மாரி அந்த போகப் பொருட்களின் மீது ஆசையை வளர்த்துக் கொண்டு அதை அடைய வேண்டும் என்பதாக தூண்டிக் கொண்டே இருக்கிறது. அப்ப அத்தகைய அந்த கரணம் தான் மனிதர்களின் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்கின்றது என்பதாக இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப பந்தம்ங்கிறது என்ன தெரியுமா? நான், எனது, என்னுடையது அப்படிங்கிற அந்த அகங்காரம் மமகாரத்தினால் வரக்கூடிய நிலை. அதன் விளைவுகளால் உண்டாகின்ற நிலை தான் இங்க பந்தம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே மோட்சம் என்பது என்ன அப்படின்னா, தன்னுடைய உண்மை சொரூபத்தை உணர்ந்து கொள்வதே இங்கு மோட்சம் என்பது பந்த நிவர்த்தி என்று சொல்லலாம். அப்ப பந்தத்தினுடைய நிவர்த்தி தான் இங்க மோட்சம். பந்தம் என்பது மனதினுடைய அகங்காரத்தன்மை. நான், எனது என்ற அந்த இருமைகளால் சிக்கிக் கொண்டிருக்கின்ற மனம். அதுதான் பந்தத்திற்கு காரணமாக இருக்கின்றது. அப்போ மனம் வந்து புலன்நுகர் போகப் பொருள்களான உணவு, மதுபானம், உடல் இன்பங்கள் போன்றவற்றில் ஆழ்ந்த ஆசையுடன் ஈடுபடுகின்றது. அதன் காரணமாக பந்தத்தை ஏற்படுத்துகின்றது. இவைகளிலிருந்து முற்றிலும் விடுபட்ட மனம்தான் பந்தப்படாத தூய்மையான சுத்த மனமாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த மாதிரி புலன்நுகர் போகப் பொருட்களில் ஆசையை விடுகின்ற மனம்தான் தூய்மையான மனம். அந்த மனம்தான் மோட்ச நிலைக்கு போகக்கூடிய தகுதியை உடையதாக பார்க்கப்படுகிறது. அப்ப அந்த மாதிரி அழைத்து செல்லக்கூடிய பாதையை வந்து இங்க வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அன்வய வியதிரேகா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கையாளும். அன்வய வியதிரேகா அப்படின்னா தூய்மையான மனம் அந்த மோட்சத்தை அடைவதற்கான ஒரு பாதை, வழிவகுப்பதற்கான பெரியோர்களால் உண்டாக்கப்பட்ட ஒரு முக்கிய பாதையாக பார்க்கப்படுகிறது. அப்ப இந்த மனதை வந்து போகப் பொருள்களை நாடாமல் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். மனதை வந்து அமைதியாக வைத்திருக்க ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அதாவது புலன்நுகர் போகப் பொருட்களை நாடாமல் இருக்கும்படி மனதை வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஞான யோக சாதகர்களாகிய நாம் தூய்மையான மனதை அடைவதில் உண்மையில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அதை பற்றி தான் இந்த ஸ்லோகம் வந்து முக்கியமாக நமக்கு சுட்டி காட்டுது. அதாவது பந்தம் எது, மோட்சம் எது? இப்போ பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் எது காரணமாக இருக்கிறது? இந்த மனம் தான் காரணமாக இருக்கிறது அப்படிங்கறத சுட்டிக்காட்டி இந்த மனதிலிருந்து நம்ம எப்படி பந்தத்தையும் மோட்சத்தையும் விசாரித்து பகுத்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக சுட்டிக்காட்டுது. அப்ப இப்ப நம்ம இந்த மனசை வைத்துக்கிட்டு தான் அந்த அறிவு பரிமாணத்தின் உயர் பரிமாணத்துக்குள்ள நம்ம நுழைய முடியுது. இதே மனதை வைத்துக் கொண்டு தான் ரொம்ப கீழ்நிலைக்கு நம்ம போக முடியுது. அப்ப ரெண்டுக்கும் இதே ஒரே மனம் தான் காரணமாக இருக்கிறதுனால இப்ப இந்த மனதை தான் நம்ம சரியாக கையாள கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் மனதை கையாளும் கலையாக பார்க்கப்படுகிறது. இப்போ மனதை கையாளும் கலை அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, மனதிற்கு ஒரு சரியான புரிதலை, அந்த பகுத்தறிவு தன்மையை மேம்படுத்தி கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க மனதிற்கு புரியும் தன்மை என்பதாக பார்க்கப்படுது. அதுதான் விவேகம் என்று சொல்லுது சாஸ்திரம். விவேகம் என்று சொல்லுது. அப்போ நாம் மனதை கொண்டுதான் உணர்வு மயத்தை அறிந்து கொள்ள முடியும். இந்த உணர்வு மயம் வந்து மனதிற்கு அப்பாற்பட்டு இருந்தாலும் இந்த மனமே அதற்கு கருவியாக இருந்து நமக்கு அதை காட்டி கொடுக்குது. எப்படின்னா, இப்ப நிலவில் பிரதிபலிக்கும் சூரிய ஒளிக்கு அந்த சுயம் பிரகாச சக்தி கிடையாது. ஆனா அந்த சுயம் பிரகாச ஒளி எங்கிருந்து வந்தது? சூரியனிடத்தினுடைய சுயம் பிரகாச ஒளியை இது வாங்கி கொண்டு இந்த நிலவு வந்து பிரதிபிம்பிக்குது. அது போல மனமானது அந்த தூய அறிவின் பிரகாசத்தை வாங்கி கொண்டு தனது போல காட்டிக் கொள்கிறது, தன்னை போல மாற்றிக் கொள்கிறது. அது என்ன ஆகுது? நம்மள வந்து அது உண்மை மாதிரி நம்ப வைக்குது. இப்ப நம்ம எப்படி நிலாவுல வந்து வெளிச்சத்தை பார்க்கிறோம், அந்த வெளிச்சம் வந்து நிலவுக்கே உரித்தானதாக நம்ம நம்புறோம். ஆனா அந்த நிலவு வெளிச்சம் எங்கிருந்து உண்மையிலேயே வருதுன்னா, நிலாவுக்கு சுயம் ஒளி கிடையாது. அது வந்து சூரியனுடைய ஒளியை வாங்கி கொண்டுதான் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அதனாலதான் அந்த அமாவாசையும் பௌர்ணமியும் மாறி மாறி வருது. ஏன்னா சூரியனுக்கு இடையில பூமி வர்றதுனால அந்த நிழல் தான் நமக்கு வந்து சந்திரனை வந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகிற மாதிரி காட்டுது. 3ஆம் பிறையில தொடங்கி அப்படியே பௌர்ணமி வரைக்கும் அப்படியே காட்டுது. பௌர்ணமி முடிந்த பிறகு அந்த பௌர்ணமி கொஞ்சம் கொஞ்சமா குறைந்து போய் மீண்டும் அந்த நிலவே தெரியாம ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி காட்டுது. அப்ப இங்க இருளும் ஒளியும் அந்த நிலவில் உண்டாகவில்லை.
அந்த சூரியனிடத்திலிருந்து வருகின்ற பிரகாசத்தை இந்த பூமி இடையில் புகுந்து வருவதனால இந்த நிலை காணப்படுவது நமக்கு எப்படி அறிவியல் ரீதியாக புரியுதோ, அது மாதிரி இங்க ஆன்ம ரீதியாக நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த தூய அறிவு பிரகாசம் மனதில் பட்டு பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்றது. அப்படி பிரதிபிம்பித்துக் கொண்டிருக்கின்ற மனதின் பிரகாசம் தடைப்படுவது எதனாலன்னா, அந்த அறிவுக்கும் மனதுக்கும் இடையில் உண்டாகின்ற எண்ணங்களால் தான் இது உண்டாகிறது. அந்த எண்ணம் எப்படி இருக்குது? பந்தமும் மோட்சமும் சூழ்ந்ததாக இருக்கிறது. இப்ப நம்ம இதுல பந்தப்பட்ட எண்ணத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்முடைய மனம் இருள் அடைந்து விடுகிறது. மோட்சப்பட்ட மனதை அடைந்து விட்டோமா நம் மனம் ஒளி பொருந்தியதாக மாறிவிடுகின்றது. அதுதான் புத்தி சக்தி உள்ள மனமாக மாற்றப்படுகிறது. இந்த ஓமானத்தை நம்ம எடுத்துக்கிட்டு பார்க்கும்போது, அந்த தூய அறிவு பிரகாசத்தை மனதில் உண்டாக்குகின்ற இடைஞ்சலையும் நன்மையும் ஏற்படுத்துவது எதுன்னா, நாம் ஏற்படுத்திக் கொண்ட எண்ணங்கள் தான் அப்படிங்கிறதையும் மிக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இங்க பந்தமும் மோட்சமும் நம்ம இடத்துல காணப்படுகிறது என்பதாக இங்க சாஸ்திரம் சுட்டிக்காட்டுது. இப்ப இந்த மோட்சம்ங்கிற விஷயத்தை பத்தி பகவான் ஆதிசங்கரர் பேசியிருக்காரு. அந்த விஷயத்தையும் நம்ம இங்க பார்க்கலாம். இப்போ ஆதிசங்கருடைய இந்த பாடத்திட்டங்கள் எல்லாம் எப்படி நமக்கு கொண்டு போகுது, வழி நடத்தி கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தா, பொதுவா வேதாந்த சாஸ்திரம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? அந்த மோட்சத்திற்கு முக்கிய காரணமாக அந்த தூய அறிவாக நீதான் இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லுது. அதுதான் உபதேசமாவே நமக்கு சொல்லுது. என்ன மாதிரி உபதேசம் கொடுக்குது? தத்துவம் அசி, நீ அதுவாகவே இருக்கின்றாய் அப்படிங்கிற ஒரு உபதேசத்தை கொடுக்குது. அப்ப தத்துவம் அசிங்கிற ஒரு உபதேசத்தை நம்ம உள்வாங்கிய உடனே நம்ம மனசுக்கு என்ன புரியணும்? அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த பிரம்மமாகவே இருக்கிறேன் அப்படிங்கிறது புரியணும். அப்ப அந்த அகம் பிரம்மாஸ்மி என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையினால்தான் இந்த சம்சாரத்திலிருந்து நம்ம விடுதலை அடைய முடியும் அப்படின்னு மகான்கள் எல்லாம் நமக்கு சுட்டி காட்டுறாங்க. ஏன்னா இப்ப நம்ம இந்த பாடத்திட்டங்களை படித்து உள்வாங்கிக் கொள்ளுகின்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீ அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றாய்னு சாஸ்திரம் சொல்லும் போது அதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, ஆமாம் நான் அந்த தூய அறிவாகத்தான் இருக்கின்றேன், அகம் பிரம்மாஸ்மி என்பதை நம்ம ஒப்புக்கொள்ளும் போதும் அசைக்க முடியாத நம்பிக்கை அதன் மீது உண்டாகுகின்ற பொழுது மட்டும்தான் நாம என்ன ஆகுது? இந்த அறியாமை நிலையிலிருந்து விடுதலை அடைய முடியும். மனம் அப்பதான் இதிலிருந்து விடுதலை ஆகும். இல்லைன்னா இது சிக்கிக்கிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு மனதிற்கு புரிதல் கொடுத்தாக வேண்டும். அதே சமயம் இந்த சாட்சி பிரபஞ்சம் மித்யா என்ற அறிவும் நம்ம இடத்துல இருக்க வேண்டும். ஏன்னா இந்த அகம் பிரம்மாஸ்மி, நானே பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம உணர்ந்து விட்டாலும் கூட, தனக்கு வேறாக தோன்றுகின்ற இந்த உலகம் நம்ம பார்வையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா மித்யா என்பதாக இருக்க வேண்டும் என்பதாக இங்க பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு அத்வைத பாதையிலே மாணவன் செல்ல வேண்டியதனுடைய தகுதிகள் எப்படி அப்படிங்கிறதையும் சொல்றார். அதாவது சாட்சி சாட்சிய விவேகம் அன்வய வதிரேக விசாரத்தின் மூலம் அந்த தன்மையை நாம் அடைய முடியும் என்பதாக வேதாந்த பரிபாசையில பேசுறார். பகவான் ஆதிசங்கருடைய பரிபாசைகள் எல்லாம் சாஸ்திரத்தின் அடிப்படையில, சமஸ்கிருத மொழியினுடைய அடிப்படையில இங்கு சொல்லப்படுது. சாட்சி சாட்சிய விவேகம் அன்வய வதிரேக விசாரத்தின் மூலம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்றார். அது என்னன்னு பார்ப்போம். அப்ப மகா வாக்கிய விசாரத்தின் மூலம் அந்த சாட்சி ஆகிய பிரம்ம ஐக்கிய அறிவை நாம் அடைய வேண்டும். அப்ப நம்ம அந்த பிரம்மம் தான் நான் என்பதை எப்படி நம்ம அடைய முடியும்? இங்க மோட்சத்திற்கான பாதை என்ன? அந்த பிரம்மம் தான் நான் என்ற அந்த ஐக்கிய அறிவை அடைந்து விட்டால் மோட்சம். அது அடையாத வரைக்கும் நமக்கு பந்தம். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த உலகமும் மனதும் அனாத்மாவாக இருந்தாலும், ஏன்னா இங்க உண்மையான ஆத்மா எது? அந்த தூய அறிவு மட்டும்தான். ஆனா அந்த ஆத்மாவிற்கு வேறாக நமக்கு என்ன விஷயங்கள் இருக்கு? அனாத்ம விஷயங்களாக என்ன இருக்குது? இந்த உலகமும் இருக்குது, மனசும் இருக்குது. இதுதான் நமக்கு அனாத்ம விஷயங்களாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அப்படிப்பட்ட அனாத்மாவாக அவைகள் இருந்தாலும் அவைகளை பிரகாசப்படுத்துவது அந்த சைத்தன்யம் தான், அந்த பேரறிவு தான், அந்த தூய அறிவு தான் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதுல சில வேறுபாடுகள் இருக்கின்றன. எப்படின்னா, நாம் அந்த வேறுபாடுகளை, அதிலிருந்து பெறப்பட்ட விளைவுகளையும் கவனிக்க வேண்டும். அதற்கான 5 விஷயங்களை இங்க ஆதிசங்கர் எடுத்து சுட்டி காட்டுறார். அது அப்படி ஒவ்வொன்றா பார்த்துடலாம். அதாவது 5 விஷயங்கள்ல முதல் விஷயமா என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த சாட்சி மனதை பிரகாசிக்கிறது, இந்த அறிவு தான் மனதை பிரகாசிக்கிறதுன்னு சொல்றார். அப்புறம் பிறகு மனதோடு சேர்ந்து சிதாபாசனாக இருந்து கொண்டு உலகத்தை பிரகாசிக்கிறது அப்படின்னு சொல்றார். அப்ப இந்த அறிவு தான் என்ன பண்ணுது? மனதோடு சேர்ந்து பிரகாசித்துக் கொண்டு, அந்த சிதாபாசன் என்றால் அந்த ஆபாச ஜீவனாக நம்ம பார்க்கணும். அதாவது அறிவினுடைய போலி பிம்பம் தான் இங்க மனமாக பிரகாசிக்குது. அதான் சிதாபாசன் சொல்லப்படுது.
அப்ப அந்த மாதிரி இருந்து கொண்டு இந்த உலகத்தை அது பிரகாசிக்கிறது. அப்ப அதனால் என்ன நடக்குதுங்க? சாட்சி தான் மனதை வெளிக்காட்டுகிறது, உலகத்தை வெளிக்காட்டுகிறது. அப்ப உலகத்தை காட்டிக் கொடுக்கும்போது மனதோடு சேர்ந்து சிதாபாசன் என்ற பெயருடன் அது செயல்படுகிறதுங்கிறதா சொல்ல வர்றார். அந்த தூய அறிவு தான் மனதோடு சேர்ந்து சிதாபாசன் என்ற நிலைக்கு வந்து அந்த நிலையில் இருந்து கொண்டு இந்த உலகத்தை காட்டிக் கொடுக்குது. அப்படி காட்டிக் கொடுக்கறதுனால தான் நமக்கு இந்த உலகம் விரியுது. இந்த உலகத்துல இருக்கிற இத்தனை விஷயங்கள் நம்மளால தெரிந்து கொள்ள முடிகிறது. மனமற்ற நிலையில நம்ம இந்த விஷயங்கள்ல, உலக விவகாரங்கள்ல போகவே முடியாது. அப்ப இந்த மனம் இருந்தால்தான் இந்த உலக விவகாரங்களுக்குள்ள நம்ம போக முடியும். அப்பதான் இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொன்றையும் நம்ம பகுத்தறிந்து புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த அடிப்படையில இங்க சிதாபாசன் இருக்கணும். அப்ப சிதாபாசன் இருந்தால்தான், அந்த ஆபாச ஜீவன் இருந்தால்தான் உலகம் விரியும். ஆபாச ஜீவன் அற்ற தூய அறிவு நிலைக்கு நம்ம போயிட்டா அது நிர்விகல்ப நிலை. எந்த ஒரு எண்ணமும் இல்லாம மனசு ஒடுங்குற நிலைக்கு போயிடுவோம். அங்க வந்து உலகம் விரியாது. அது நம்ம ஆன்ம நிலை, ஆனந்த நிலை அது. அப்ப அந்த நிலையினுடைய அனுபவம் நமக்கு உண்டாகணும்னா இந்த புரிதல் மனதிற்கு வரணும். அந்த புரிதல் வரும்போதுதான் நமக்கு அந்த தகுதி உண்டாகும் என்பதாக ஒரு முதல் கருத்தாக அவர் சொல்லும்போது, அதே கருத்தை தான் சொல்றாரு. சூரிய ஒளியில் நிலவில் பட்டு பூமியில் பிரகாசிப்பது போல நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது நிலவில் வந்து எப்படி அந்த வெளிச்சம் பட்டு பிரகாசிக்குது, சூரியனுடைய ஒளியை வாங்கி கொண்டுதானே நிலவு பிரகாசிக்குது. அதே மாதிரி இந்த அறிவினுடைய ஒளியை வாங்கி கொண்டு இந்த மனது பிரகாசிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த சைத்தன்யம் தான் மனதில் பிரதிபலித்து உலகத்தை பிரகாசிக்கிறது என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதாக ஒரு கருத்தை ஆதிசங்கரர் முன்வைக்கின்றார். அப்புறம் இரண்டாவது கருத்தாக என்ன சொல்ல வர்றார்னா, அந்த சாட்சி வந்து நேரடியாக மனதை அஞ்ஞானம் என்கின்ற ஊடகம் மூலமாக பிரகாசிக்கிறதுங்கிறார். ஏன்னா இப்போ அதே அறிவு தான் நேரடியாகவே மனதை வந்து அறியாமை நிலையில இருக்கிறத காட்டி கொடுக்குது. அந்த அஞ்ஞானம் என்கின்ற ஊடகம் மூலமாகவும் பிரகாசிக்கிறது. அப்போ ஆச்சாரியார் துவைதங்கள் அனைத்தும் மித்யா என்று காட்டுவதற்காக இங்கே இந்த அஞ்ஞானத்தை ஊடகமாகவும் அறிமுகம் செய்கிறார் நமக்கு. ஏன்னா இப்போ இந்த உலகம் வந்து மித்யா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அப்போ இந்த அனாத்ம விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அப்ப அந்த தூய அறிவு இந்த மனதின் மூலமாக பிரகாசிக்கும் போது கூட அது அறியாமையினால அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற புரிதல் நம்ம இடத்துல வரும்போது மட்டும்தான் அந்த அஞ்ஞான நிலையை நம்மளால உணரப்படும். அப்ப ஒரு அறிவிடத்திலேயே அந்த அஞ்ஞானமும் இருக்கிறதுங்கிறது இங்க சொல்லாம சொல்கிறார்கள் மகான்கள். ஏன்னா அந்த ரெண்டு விஷயங்களும் தன்னுள்ளே உள்ளடக்கியதாகத்தான் அது வைத்துக் கொண்டிருக்கின்றது. அங்க வந்து இருமைகளற்ற நிலையில இருக்காது. அதற்கு வந்து ஒருமைத்தன்மை தான் அதுக்கு எப்பயுமே இருக்கும். அதனால இங்க வந்து அறிவு, அறிவற்ற நிலை, அஞ்ஞானம், அப்புறம் ஞானம் அப்படிங்கிறதெல்லாம் அங்க கிடையாது. ஏன்னா இங்க மனம் நிலைக்கு வரும்போதுதான் இந்த பிரிவினைகள் எல்லாம் நம்ம இடத்துல உண்டாகிறது. மனமற்ற நிலையில, அந்த தூய அறிவு நிலையில அது போன்ற இருமைகள் இங்கு கிடையாது. அப்ப மனமானது கீழான சத்திய நிலையையும் அந்த சாட்சி மேலான சத்திய நிலையும் உடையது என்ற உண்மையை புரிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு இந்த வித்தியாசங்கள் தெரியும் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது இந்த நிலையில இந்த கீழிறங்கி வரும்போது, இந்த தூய அறிவானது மனதின் நிலைப்பாட்டுக்குள்ள வரும்போது இங்க மனமும் மித்தியா, அந்த சாட்சி நிலையும் மித்தியா என்பதாக புரிந்து கொள்ளணும். ஆனால் சாட்சி சைத்தன்யம் இருக்கு பாத்தீங்களா, அது மித்தியாவல்ல என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது அந்த சாட்சிங்கிறது இந்த உலகத்தை பார்க்குது, மனதின் மூலமாக தான் பார்க்குது. அப்படி பார்க்கும்போது இந்த உலகம் வந்து அனாத்ம விஷயங்களால் சூழப்பட்டிருக்கின்றதுங்கிறத மனம் ஏற்றுக்கொள்ளுது. அப்படி ஏற்றுக்கொள்ளுகின்ற மனமே கூட அனாத்மாவா தான் இருக்குது. இது வந்து ஒன்னும் ஆத்மா கிடையாது மனம். ஏன்னா இது வந்து அந்த ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் மட்டும்தான். அப்ப அப்படிப்பட்ட பிரதிபிம்பமாகிய இந்த மனமே வந்து தன்னை ஆத்மாவாக பாவித்துக் கொள்வதனால தான் நமக்கு பாதிப்புகள் வருது. என்ன மாதிரி பாதிப்புகள்? அந்த ஈகோ வந்துடுது, பந்தம் வந்துடுது. நான், எனது அப்படிங்கிற அகங்காரம், மமகாரம் எல்லாம் நம்ம இடத்துல உண்டாகி விடுவது அந்த மனதினுடைய அஞ்ஞான நிலையினால உண்டாகி விடுகிறது. அப்ப அந்த அஞ்ஞான ஊடகத்தின் மூலமாக சைத்தன்யம் சாட்சியாக இருக்கும் நிலையில் இதை சுட்டி காட்டுகிறது. அப்ப மனதையும் காட்டி கொடுக்கிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த அறிவு மனதையும் காட்டி கொடுக்கிறது. மாறாக மனதோடு சேரும் போது சிதாபாசனாக இருந்து கொண்டு விழிப்பு நிலையில் வெளி உலகத்தையும் காட்டி கொடுக்கிறது என்பதாக இங்கு இரண்டாவது கருத்தாக பகவான் ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். இதெல்லாம் அவருடைய விளக்க உரை. அதாவது அந்த எதை பற்றிய விளக்க உரை அப்படின்னா, நம்முடைய பந்தம், மோட்சம் என்ற இரு நிலைகளில் நாம் இருக்கிறோம். பந்தம் என்பது ஆசையினால் சூழப்பட்ட மனசு, மோட்சம் என்பது ஆசைகளற்ற அந்த தூய அறிவாகிய மாறின மனசு.
அப்ப தூய அறிவாக மனசு மாறிட்டா இப்ப நமக்கு என்ன நடக்கணும்? நிர்விகல்ப நிலை தானே உண்டாகணும். ஆனா நிர்விகல்ப நிலை உண்டாகாம மீண்டும் உலகம் தெரிந்து கொண்டு தான் இருக்குது. அப்ப ஏன் உலகம் மறைய மாட்டேங்குது அப்படின்னு கேட்கும்போது, அந்த தூய அறிவினுடைய பிரகாசத்தை வாங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஆபாச ஜீவனாகிய மனம், அதை தனக்கு அனுபவமாக்குவதற்காக அப்படி நடந்து கொண்டிருந்தாலும், அது அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதுங்கிற புரிதல் நமக்கு வரணுங்கிறதுக்காக அந்த நிலைப்பாட்டில் அது இருக்குது. இல்லன்னா நமக்கு நான் யார் என்று தெரிந்து கொள்ளவே முடியாது. தூய அறிவே தன்னை தெரிந்து கொள்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை இவ்வாறு உண்டாக்குகின்றது என்பதாக மகான்கள் நமக்கு இங்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். அடுத்தது 3வது கருத்தா இன்னொன்னு சொல்றாரு. இந்த அஞ்ஞான ஊடகத்தின் சாட்சி மனதை நேரடியாக பிரகாசிக்கும் போது அது தன்னளவில் எந்த மாற்றமும் அடையாது. அதன் இருப்பாலே இந்த செயல் நடக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதாவது அந்த சைத்தன்யம், அந்த ஆத்மா, அந்த அறிவு இருப்பதினால்தான் இந்த உலகம் விரியுது. இப்ப அந்த சைத்தன்யம், அந்த அறிவு, சாட்சி எல்லாம் இல்லைன்னா இந்த உலகம் நமக்கு தெரியாது. அப்போ அதன் அதிஷ்டானத்திலே, அதனுடைய ஆதாரத்திலே தான் இங்க எல்லாமே அனுபவமாக்கப்படுகிறது. புலன்களுடைய அடிப்படையில அனைத்தும் அனுபவமாக்கப்படுகின்றன. அப்ப அஞ்ஞான ஊடகம் மட்டும் நமக்கு இந்த இடத்துல இதை புரிந்து கொள்வதற்கு தேவைப்படுகிறது. அஞ்ஞான ஊடகமாக நம்ம எதை பார்க்கிறோம்? அந்த சாட்சி மனதோடு இருக்கின்ற சிதாபாசனை தான் இங்க நம்ம அஞ்ஞான ஊடகமாக பார்க்கிறோம். ஏன்னா அந்த சிதாபாசன் இருப்பதனால தான் நம்மளால உலகத்தை பார்க்க முடியும். அந்த சித்தனுடைய போலி பிம்பம், அறிவினுடைய போலி பிம்பம் மனமாக விரிந்து இந்த உலகத்தை காட்டுகின்றது என்பதாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப அப்படி சிதாபாசனாக அந்த தூய அறிவு மாறும்போதுதான் அகங்காரம் என்ற தகுதியையும் அடைகிறது. அப்பதான் அது தன்னுடைய ஈகோவை வெளிப்படுத்தும். நான் அப்படிங்கிற அந்த ஈகோவை வெளிப்படுத்துது. அப்ப எண்ணங்களின் மாற்றங்களினால் இந்த வெளி உலகம் பிரகாசிக்கின்றது. எண்ணங்களின் மாற்றங்கள் இல்லாமல் வெளி உலகம் பிரகாசிப்பதில்லை. அதனால் என்னுடைய வார்த்தைகள் சாட்சியை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்றால் சாட்சி மனதோடு சேர வேண்டும். பிறகு அகங்காரம் என்கிற தகுதியை அடைய வேண்டும். மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதாக இங்கு பகவான் ஆதிசங்கரர் சுட்டிக்காட்டுகின்றார். அப்போ இங்க என்ன ஒரு வார்த்தை சொல்றாருன்னா, அதாவது சாட்சியை காட்டிக் கொடுக்க வேண்டும் என்றால் சாட்சி மனதோடு சேர வேண்டும். சேர்ந்தால்தான் அந்த சாட்சி இருப்பதே தெரியும். இல்லைன்னா சாட்சி இருப்பது நமக்கு தெரியாது. பிறகு அகங்காரம் என்கிற தகுதியையும் அது அடைய வேண்டும். அப்படி அடையும் போதுதான் மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களின் மூலமாக நான்கிற அந்த ஸ்புரணம் நான் இருப்பதை காட்டிக் கொடுக்கும். அப்ப அதனாலதான் இப்ப நம்ம வேதாந்த பாடத்துக்குள்ள வரும்போது ஏன் ஒன்று ஒருமைத்தன்மை அப்படி நம்ம பேசுறோம் அப்படின்னா, இப்ப சில ஆன்மீகவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்தை சரியா புரிந்து கொள்ளாம இந்த உலகம் இல்லை, அதாவது இது ஜகத்து மித்யான்னு சொல்லாம அசத்தியம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த உலகம் உண்மையிலே கிடையாது, அந்த தூய அறிவு மட்டும்தான் இருக்குது, சுயம் பிரகாச அறிவு மட்டும்தான் இருக்கிறது. அதனால நீ தூய அறிவாக இருக்கிறாய், நீ சுயம் பிரகாச அறிவாக இருக்கிறாய், இந்த உலகம் கிடையாதுன்னு அவங்க சொல்லிட்டு அது இல்லைன்னு வாதிடுவாங்க, சாதிப்பாங்க. ஆனா அப்படி இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தூய அறிவு இந்த உலகத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் அனுபவம் அடையுதே. அப்ப அடைகிறதுக்கு என்ன காரணமா இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமா இதை விசாரித்து பார்க்கும்போது ஒரு உண்மை நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த தூய அறிவு தன் அனுபவத்துக்கு வர்றதில்லை, அது எதனாலையும் அனுபவம் அடைகிறது இல்லை. ஆனா இங்க அனுபவம் என்பது அதனுடைய சக்தி வியாபகத்தினால இந்த பிரபஞ்சமாக மனமாக மாறி விரியுது. அதனுடைய சக்தி தான் இந்த மனம். அதாவது அந்த பேரறிவின், தூய அறிவின் பிரகாச சக்தி தான் இந்த மனமாக வெளிப்பட்டு அந்த மனதின் மூலமாக இந்த உலகம் விரிகிறதுனாலதான் இப்ப நம்முடைய தர்மங்கள் எல்லாம் எப்படி சுட்டி காட்டுது, அந்த மனதையும் அறிவையும் ஒன்றாக இணைத்து அர்த்தநாரீஸ்வர தத்துவத்திலையும் சுட்டி காட்டுது. ஏன்னா இங்க அறிவுங்கிறது பிரம்மமாகவும் அந்த அறிவினுடைய வெளிப்பாடாகிய சக்தியை அம்பாளாகவும் அதாவது தேவியாகவும் காட்டுது. அதனாலதான் சிவம் சக்தி அப்படிங்கிற 2 உருவங்களை இணைத்து இங்க அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக சமயங்களிலும் நம்ம சுட்டி காட்ட வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்ப அதனால இங்க ஆதிசங்கரும் அதை தான் சுட்டி காட்டி என்ன சொல்றாருன்னா, அந்த தூய அறிவாகிய சாட்சி தன்னை தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது அந்த மனதோடு சேரும் போதுதான் அது தன்னுடைய அகங்கார நிலைக்கு நான் இருக்கிறேன் என்பதை அது தெரிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் தன் இருப்பை தான் உணராத நிலையில் தான் அது எப்பயுமே இருக்கும். ஏன்னா அது ஒரு நிர்விகல்ப நிலை, அப்படியே ஒரு அமைதியில அது இருக்கிற இடம் தெரியாம இருக்கும். அது எப்படி தான் இருக்கிறேன்னு வெளிப்படுத்திக்கவே முடியாது. அப்ப அது தன்னை வெளிப்படுத்துவதற்காக அது என்ன பண்ணுது, ஒரு சக்தியை உருவாக்கி அந்த சக்தியின் மூலமாக தன்னையே தான் பார்த்து ஆனந்தப்படுது. அதுக்குதான் நான் ஓமானம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னேன். ஏன்னா இந்த மாதிரி ஓமானங்கள் எல்லாம் காம்ப்ளிகேட்டடா கொடுத்தோம்னா நம்மளால அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி பத்தாது. ஏன்னா பிரம்மம் தன்னைத்தானே பார்க்க விரும்புது, அதுக்காக மனதை படைக்குது அப்படின்னா உங்களால புரிந்து கொள்ள முடியல. அப்படிங்கிறதுனால பிரம்மம்னா தூய அறிவு தன்னைத்தானே அனுபவமாக்க ஆசைப்பட்டு
மனதை படைத்து தன் மூலமாக அது அனுபவமாக்குது. அந்த மனதின் மூலமாக தன்னை தான் பார்க்குது, ஆனந்தப்படுதுன்னு நம்ம சொன்னா, நம்மளால புரிந்து கொள்ள முடியல அப்படின்னு சொல்றதுனால, அந்த கண்ணாடி உவமானம் குடுக்குறேன். கண்ணாடி உவமானம் ஏன் குடுக்குறேன்னா, உங்களால ஈஸியா புரிந்து கொள்ள முடியுங்கிறதுனால. அப்ப நாம எப்படி அத புரிந்து கொள்ளணும்? இப்ப நான் இருக்கிறேன், என்னை நான் அறிய வேண்டும். இப்ப என்னை நான் அறிய வேண்டும்னா, நான் உடல் ரீதியாக என்னை நான் பார்க்க வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்க. உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்லணும். உடனே நீங்க வேற மாரி கற்பனை பண்ணிக்க கூடாது. அப்ப என்னுடைய சைத்தன்யத்த நான் பார்க்கணும். அதுக்கு ஏதாவது மீடியா இருக்கான்னு கேட்கக்கூடாது. அதுக்கு தான் இந்த மீடியா. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் புரிய வைக்கிறதுக்காக, இந்த உடலை நான் முழுமையாக பார்க்கணும். இந்த உடலை நான் முழுமையாக அறிய வேண்டும் என்றால், அப்ப எனக்கு அதற்கு தேவையான ஒரு சக்தி தேவைப்படுது. ஒரு உபாதி தேவைப்படுகிறது. என்னுடைய உபாதியில தான் நான் அத பார்க்க முடியும். நான் படைக்கிற அந்த உபாதி இல்ல. உபாதின்னா, அதற்கு ஆதாரமான பொருள். அதன் மீது ஏற்றி வைக்கப்பட்ட பொருளாக இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன்? என்னை நான் பார்ப்பதற்காக என்னுடைய சக்தியை பயன்படுத்தியே நான் ஒரு கண்ணாடியை படைக்கிறேன். அப்ப இந்த கண்ணாடியை யார் படைக்கிறா? மனிதனே தானே படைக்கிறான். மனிதன் தன்னுடைய சக்தியில தானே படைக்கிறான். அப்ப அந்த கண்ணாடியை படைக்கும் திறன் மனிதனிடத்திலேயே இருக்கு. அவனுடைய அறிவாற்றலிலேயே அது புதைந்திருக்கிறது. அப்ப அவன் அப்படி படைத்த கண்ணாடியில தன்னுடைய உருவத்தை முழுமையா பார்க்கறானா இல்லையா? அப்ப தன்னைத்தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், தானே ஒரு உபாதியை படைத்து, அதன் மூலமாக தன்னை அவன் பார்த்து அனுபவமாக்குவது போல, இந்த சிவம் தன்னைத்தான் அனுபவமாக்க ஆசைப்படும்போது, அது எப்படி தன்னைத்தானே பார்த்துக்க முடியாது. அதனால அது என்ன பண்ணுதுன்னா, தனக்கு வேறாக ஒரு சக்தியை உருவாக்குது. அந்த சக்தி தான் இந்த மனமாக வெளிப்படுது. அததான் நம்ம தேவியா பார்க்கிறோம். அந்த பிரம்மத்தை நம்ம சிவனா பார்க்கிறோம். சிவம் சக்திங்கிற அந்த கான்செப்ட் இதுதான். இத நம்ம புரிந்து கொண்டா, இங்க 2 விஷயங்கள் தான் இங்க அர்த்தநாரீஸ்வர தத்துவத்துக்குள்ள இணைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அறிவு, மற்றொன்று மனம். அப்ப இங்க அறிவும் மனமும் சேர்ந்தால் தான் இந்த உலகம் இருக்கு. அதனாலதான் படத்துல எல்லாம் சொல்லுவாங்க சினிமாவுல, இறைவனும் அம்பாளும் சேர்ந்தால் தான் இந்த உலகம் அப்படிம்பாங்க. 2 பேரும் சேர்ந்தனால தான் உலகம் இருக்கு, இல்ல உலகம் இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன? அவங்க 2 பேரும் சேர்ந்தா தான் உலகம். இல்லன்னா உலகம் தெரியாது. அறிவு மட்டும் இருந்தா உலகம் தெரியாது. அப்ப அதனால தான் நமக்கு வேதாந்த பாடமும் சொல்ல வரும்போது என்ன சொல்லுது? வெறும் பிரம்மம் மட்டும் இருந்தா அங்க நம்ம ஒண்ணும் தெரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பிரம்மமும் மாயையும் சேர்ந்தால் அங்க உலகம் விரியும். பிரம்மமும் மாயையும் சேர்ந்தது தான் இந்த உலகம். அப்ப இந்த உலகம் என்று வந்துவிட்டால் அங்க பிரம்மமும் மாயையும் இருக்கும். மாயை தான் இந்த சக்தி. சக்தியை தான் நம்ம மாயை அப்படின்னு பேசுறோம். அதாவது வேதாந்த வார்த்தைகள்ல நம்ம மாயைன்னு சொல்றோம். சைவ சித்தாந்தத்துல அதை சக்தின்னு சொல்றோம். சாதாரண பக்தன் அது அம்பாள்னு சொல்றான். இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப நாம இந்த பாஷைகளை தான் மாத்தி மாத்தி பேசுறோம். நம்ம ரொம்ப ஹை லெவல் கிளாஸ் எடுக்கும்போது புரியாத புதிராக பிரம்மங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சாதாரண பாமரன் என்ன நினைக்கிறான்னா, அது சிவம் சக்தின்னு புரிஞ்சு வச்சிருக்கான். அவ்வளவுதான் விஷயம். சிவம் சக்தி 2 பேர் இருக்காங்க அப்படின்னு அவனுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனா ஹை லெவல் கிளாஸ் வரும்போது இங்க பிரம்மம் மாயை அப்படின்னு நம்ம பேசுறோம். அப்ப பிரம்மம் மாயைங்கிற விஷயம் எப்படிதான் பார்க்கப்படுகிறதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் 4வது கருத்தா சொல்றாரு, சாட்சியானது அஞ்ஞான ஊடகம் வழியாக மனதை பிரகாசிக்கும் போது 2க்கும் இடையே ஒரு உறவு ஏற்படுகின்றது. அதனை பிரகாசிப்பவர், பிரகாசிக்கப்படுவது சம்பந்தம் அல்லது அவபாசக அவபாசிய சம்பந்தம் என்பதாக கூறப்படுகிறது என்பதாக ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப இங்க அந்த திரிபுடி விஷயத்துல இங்க சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, இப்ப அந்த சாட்சியானது, தூய அறிவானது எதனுடைய ஊடகம் வழியாக மனதை பிரகாசிக்கிறது? தான் உருவாக்கிய அந்த சக்தியின் வழியாக, உபாதியின் வழியாக மனதை பிரகாசிக்க வைக்கிறது. அதுதான் சிதாபாசனாக நம்ம இடத்துல இருந்து வெளிப்பட்டு இந்த உலகமாக விரியுது. அப்படி விரிகின்ற இந்த உலகம் மனதின் மூலமாகத்தான் விரியுது. அப்படி விரிகின்ற மனம் என்ன மாதிரி உறவை உண்டாக்கி வச்சிருக்குது? அந்த அறிவுக்கும் மனதிற்கும் உண்டான ஒரு உறவு பாலத்தை உண்டாக்கி வைத்திருக்கிறது. அப்படி உண்டாக்கி வைத்ததுனால தான் நமக்கு இங்க என்ன புரிய வருதுன்னா, பிரகாசிப்பவராகிய அறிவும் பிரகாசிக்கப்படுவதாகிய மனமும் அங்கு ஒன்றிணைக்கப்படுகிறது. 2க்கும் உண்டான சம்பந்தம் உண்டாகின்றது. அதுதான் இங்க நம்ம ஜீவ பிரம்ம ஐக்கியம் அப்படின்னு சொல்றோம். இங்க ஜீவனும் பிரம்மமும் ஐக்கியம் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்றது எப்படி புரிந்து கொள்ளணும்னா, சாதாரணமா ஏற்றி வைத்துக் கொண்ட அந்த சாதாரண அறிவுல போய் புரிந்து கொள்ளக்கூடாது. ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்லாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இங்க ஜீவ பிரம்ம ஐக்கியம்ங்கிறது மனமும் அறிவும் ஒன்றாக கூடிய நிலை. அப்ப மனமும் அறிவும் இங்க ஒன்றானா என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப மனம் எதை படைத்தாலும் சரி, அது அந்த அறிவின் மூலமாக தான் படைக்க முடியும். அறிவு இல்லாம மனசுனால எதையுமே படைக்க முடியாது. ஏன்னா அறிவின் அதிஷ்டானத்துலதான் மனம் எல்லாவற்றையும் படைத்திருக்கிறது. அப்ப இப்படி நம்ம பார்க்கும்போது இப்ப நமக்கு என்ன தோணும்? இப்ப நான் மனதின் வழியாக ஒரு பொருளை பார்க்கிறேன். கண்ணாடியில ஒரு உருவத்தை பார்க்கிறேன். அப்ப நான் இருக்கிறதுனால அந்த உருவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியுது. இது ஒரு ஓமானமா பார்த்தோம். இப்ப நம்ம உலகியல் வாழ்க்கையில பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? கண்ணு முன்னாடி எத்தனையோ காட்சிகள் ஆகுது.
இப்ப கண்ணு முன்னாடி செல்போன் இருக்கு, டிவி இருக்குது, ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது, ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு பேனா இருக்குதுங்கிற நிறைய பொருள்களை நம்ம முன்னாடி பார்க்கிறோம். இப்ப இந்த பொருள்கள் எல்லாம் படைத்தது யாரு? இதே மனித அறிவு தான் படைத்திருக்கு. இந்த மனித அறிவுக்கு வேறாக இங்க எதுவுமே படைக்கப்படவில்லை. அப்ப இந்த மனித அறிவுங்கிறது எதனுடைய அறிவு? அந்த தூய அறிவாகிய ஆன்மாவின் அறிவு. ஏன்னா அதுதான் அந்த மனதின் மூலமாக பிரகாசித்து ஒவ்வொரு மனிதன் மூலமாக பலவாறாக படைத்து காட்டியிருக்கிறது இந்த உலகத்தை. அதனாலதான் மனிதனுடைய அறிவு மேம்பாடுன்னு சொல்றோம் இல்லையா, அறிவு பரிமாணம்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகள்ல உயர்ந்து நிக்குதுன்னு நான் ஏன் உங்களுக்கு சுட்டி காட்டிக்கிட்டே இருக்கிறேன் இந்த பாடத்திட்டங்கள் மூலமா அப்படின்னா, இப்ப சாதாரண ஒரு அறிவு தாவரத்துல தொடங்கிய நம்முடைய பயணம் நம்ம அப்படிதான் வந்திருக்கிறோம். நம்முடைய பயண பாதை எப்படின்னா, மனிதனுடைய பரிணாமம் என்பது புல்லாய், புழுவாய், பல்மிருகமாய், பறவையாய், பாம்பாய், மனிதராய், தேவராய் அப்படின்னு மணிவாசக பெருமான் பாடுவது போல படிப்படியாக அறிவு பரிமாணத்துல உயர்ந்து வந்துட்டே இருக்கிறோம். அப்ப அதுல மனித தன்மைக்குள்ள வரும்போதுதான் நன்மை தீமைகளை பகுத்தறியக்கூடிய ஒரு புத்தி சக்தி படைத்தவனாக நம்ம மாறி நிற்கிறோம். அப்படி நம்ம மாறி நிற்கும் பொழுதுதான் நம்முடைய படைப்பாற்றல் உயர்த்தப்படுகின்றது. அப்படிதான் உயர்ந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆதி மனிதனாக இருந்த நம்முடைய அறிவாற்றல் எவ்வளவோ காலங்கள்ல மேம்பட்டு 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 இன்னைக்கு இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம இவ்வளவு டெக்னாலஜி வச்சிருக்கிறோம். அப்ப இத்தனை டெக்னாலஜியும் யாருக்கு உரித்தானது அப்படின்னு நம்ம பார்த்தா அந்த அறிவுக்கு தான் உரித்தானது. ஆனா மனிதன் என்ன பண்றான், அகங்காரத்துல நான் கண்டுபிடித்தது தனக்கே உரித்தானதுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிக்கிறான், அதுக்கு ஒரு பேட்டன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறான், ஒரு ராயல்டி வாங்கிக்கிறான். அது என்னன்னா அவன் கண்டுபிடிச்சங்கிற அந்த பெருமையை அவன் அடைய விரும்புறான். அது அவனுடைய அஜ்ஞானம் தான் இங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. மகான்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒவ்வொரு மனிதனிடத்திலிருந்து வெளிப்படுகின்ற அந்த பிரகாசமானது, மனதின் மூலமாக வெளிப்பட்ட அந்த அறிவு பிரகாசமானது எவ்வளவோ கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுத்தாலும் அத்தனை கண்டுபிடிப்புகளும் அந்த தூய அறிவின் இருப்பினால் தான் நடக்கின்றது. அதனால் தான் இது பிரகாசிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதுதானே உண்மையும் கூட. நாம அது இருக்கிறதுனால தான் நம்ம உலகத்தையே பார்க்க முடியுது. அது இருக்கிறதுனால தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளையும் கையாள முடிகிறது. இப்ப அது இருப்பதனால் தான் நான் பேசுவதை கூட ஒரு மொழியாக உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. அது இருப்பதனால் தான் நீங்க மொபைல் போன், கம்ப்யூட்டர், டெலிபோன் எல்லாம் ஆப்ரேட் பண்ண முடியுது. இல்லைன்னா எப்படி தெரியும்? நமக்கு அறிவாற்றலே இல்லைன்னா நம்ம எதை வச்சு எப்படி நோண்டுவோம்? ஒண்ணுமே தெரியாது. மொபைல் போன் கூட ஆப்ரேட் பண்ண தெரியாது. அப்ப அந்த அறிவு வளர்ச்சி, அறிவு பரிணாமம்ங்கிறத நம்ம எதன் அடிப்படையில பார்க்கிறோம்? உபாதிகளுடைய அடிப்படையில. ஒரு அறிவு தாவரத்தில் தொடங்கி அது அப்படியே மொல்ல மொல்லமா டெவலப் ஆகி மனிதன்கிற தகுதிக்குள்ள வந்துட்டாலும் அந்த மனித அறிவுல கூட அது எப்படி பிரகாசிக்கும்னா, உடல் வளரும் போதுதான் அதிகப்படியான பிரகாசத்தை நம்ம பார்க்க முடியுது. இப்ப அந்த அறிவு மனித உடலுக்குள்ள பிரகாசிச்சாலும் அந்த உபாதி அப்டேட் ஆகணும். உபாதி அப்டேட் ஆகணும்னா உங்களுக்கு எளிமையா நான் புரியுற மாதிரி ஏற்கனவே சொன்னேன். என்ன மாதிரி சொன்னேன்? இப்ப நான் பழைய மொபைல் போன் வச்சிருக்கேன், கீபோர்டு மொபைல் போன் வச்சிருக்கிறேன். அந்த கீபேட் மொபைல் போன் மூலமா உங்களை நான் வீடியோல பார்க்க முடியாது. அப்புறம் நிறைய விஷயங்கள் அதை நான் செய்ய முடியாது. ஒரு இமெயில் அனுப்புறதோ மற்ற டெக்னாலஜி டெவலப் பண்ண விஷயங்கள் எதுவுமே என்னால் செய்ய முடியாது. அப்ப அது ஒரு லோயர் கான்ஃபிகரேஷன் மொபைல் போன் அப்படின்னா, நம்ம ஹையர் கான்ஃபிகரேஷன் மொபைல் போன் வாங்கினா தான் நான் இமெயில் அனுப்ப முடியும், வீடியோ கான்ஃபரன்ஸ் வர முடியும், ஹையர் டெக்னாலஜிக்குள்ள நான் எல்லா பெனிஃபிட்டையும் என்ஜாய் பண்ண முடியும் அந்த மொபைல் போன்ல. அது மாதிரி இந்த அறிவானது பிரகாசிக்கக்கூடிய உபாதியாகிய உடல் குழந்தையாக இருக்கும்போது, குழந்தை ஒரு மொபைல் போன்ல கீபேட் டைப் வச்சுக்கோங்க. அந்த கீபேட் குழந்தைக்கு ஒண்ணுமே புரியாது. அது குழந்தை தான், மனிதன் தான். ஆனா அறிவு வளராம நிக்குது. ஏன்னா அதுக்கு எது விஷயம் புரியாத நிலையில இருக்கு. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா ஹார்ட்வேர் டெவலப் ஆகுது. ஹார்ட்வேர் மீன்ஸ் அந்த இன்டர்னல் ஸ்பேர் பார்ட்ஸ் டெவலப் ஆகுது. இப்ப எப்படி நம்ம கீபேட் மொபைல் போனை ஹையர் ப்ராசஸர், ஹையர் மெமரி எல்லாம் போட்டு அப்டேட் பண்ணமோ, அது மாதிரி மனித உடல் அப்டேட் ஆகுது. அப்டேட் ஆகிட்டே வர வர அதனுடைய கெப்பாசிட்டி ரைஸ் ஆகும்போது அங்க எல்லாமே கூடுதலான சக்தியை பெறுகின்றது. அந்த சக்தி பரிமாணம் தான் அந்த அறிவினுடைய பரிமாணமாகவும் பார்க்கப்படுது. ஏன்னா இங்க எல்லாமே அந்த அறிவு தான் நடத்திக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த உடல் இயங்குவதும், இந்த உடலுடைய இயக்கம், நடத்தை, அதனுடைய புரிதல், அதனுடைய வளர்ச்சி எல்லாமே அந்த அறிவின் அடிப்படையில தான் நடக்குது. இது தெரியாதனாலதான் மனிதன் அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கிறான். உண்ட உணவு கூட செரிமானமாகி ரத்தமா, மஜ்ஜையா, எலும்பா அப்படி நமக்கு சப்த தாதுக்களாக மாறுதுன்னா அதற்கு ஆதாரமாக அந்த அறிவு உள்ள இருந்து அதை நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. நமக்கு தெரியல, நம்ம வெளியிருந்து அதை பார்த்தா தெரியாது. ஆனா நம்ம என்ன எவ்வளவுதான் சயின்டிஸ்ட் விஞ்ஞான கண்டுபிடிக்கல முன்னேறினாலும் ரத்தத்தை அவனால கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு ரத்தத்தை மனிதனால உருவாக்க முடியுமா? உருவாக்க முடியாது. ஏன்னா ரத்தத்தை மனித உடல் தான் உருவாக்குகின்றது. அந்த உண்ணும் உணவில் தான் அந்த ரத்தமே உருவாகி அந்த ரத்தத்தின் மூலமாக தான் இந்த உடல் தேஜஸாக மாறி அது எத்தனையோ துளி ரத்தங்கள் சேர்ந்துதான் விந்து அணுவாகவும் மாறி அந்த விந்து அணுதான் மனித உடலுக்கு காரணமாகவும் அமையுதுங்கும் போது இவ்வளவு விஷயங்களை கண்டுபிடிச்ச சயின்ஸ் அந்த ரத்தத்தை ஏன் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு பார்த்தா, அந்த ரத்தத்தை
உருவாக்குகின்ற ஆற்றல் மனித உடலுக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்யத்துக்கு, அந்த அறிவுக்கு மட்டுமே உரித்தானது. அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை அந்த அறிவு உள்ள வச்சுக்கிட்டு இந்த உடலை படைத்து, இந்த உடலை இயக்கி, இந்த உடலில் இருக்கிற மனதின் வழியாக சிதாபாசனாக வெளிப்பட்டு இவ்வளவு படைப்புகளை படைத்திருக்கும் போது, இந்த படைப்புகள் அனைத்தும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை என்பதனால, இங்கு பார்ப்பவன் பார்க்கப்படும் பொருள் இரண்டும் ஒன்றே என்பதாக நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புறேன். அந்த திரிபுட்டியை இங்க நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். அதாவது பிரகாசிப்பவர் பிரகாசிக்கப்படுவதுங்கிற வார்த்தையை ஆதிசங்கரர் இங்க கையாண்ட அந்த வார்த்தையை எடுத்து, அந்த பிரகாசிப்பவராகிய அறிவு பிரகாசிக்கப்படுகின்ற பொருள்களிலேயே பிரதிபிம்பிக்கிறது. எப்படின்னா அதுவே தான் படைச்சு அதுவே தான் பிரதிபிம்பிக்குது. அப்படி பிரதிபிம்பிக்கிறதுனால அதனுடைய படைப்பாற்றலாகவே அவை அனைத்தும் இருப்பதினாலே அதற்கு வேறாக அவைகளை பார்க்க முடியாது என்பதனால்தான் அதுவும் பிரம்மம் என்பதாக நாம பார்க்கிறோம். அதனாலதான் நம்முடைய சனாதன தர்மம் அதை சகுண பிரம்மமாக பார்க்கிறது. அதை படைக்கின்ற அந்த தூய அறிவை நிர்குண பிரம்மமாக பார்க்கிறது. அப்ப பிரம்மத்தினுடைய இரண்டு வகைகளை நாம இங்க பார்த்தா, நிர்குண பிரம்மம் சகுண பிரம்மம் என்ற இரண்டாக நாம் இங்க ஏற்றுக்கொள்ள முடிவது சனாதன தர்மத்தின் வழிவந்த மகான்களால் மட்டும் தான் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனா இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இதே சப்ஜெக்டை நம்முடைய இந்தியாவில இருந்து எடுத்துக்கிட்டு போயிட்டு அவங்க அந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைகளை கையாண்டுகிட்டு அந்த பிரம்மத்தை அவங்க அறகுறையா இதை படிச்சு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த சப்ஜெக்டை அவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க. எல்லாமே நம்ம சப்ஜெக்ட் தான் அவங்க எடுக்கிறாங்க. ஆனா நம்மள மாதிரி அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இல்லாதனால அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, அந்த பிரம்மம் மட்டுமே இருக்கிறது, இந்த உலகம் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்குது, அவேர்னஸ் தான் அது, அதுதான் உங்களுக்கு இந்த மாதிரி வெளிப்பட்டு பிரகாசிக்குது, அதுதான் தூய அறிவுனால்தான் இந்த உலகம் தோன்றுகிறது, அந்த தூய அறிவு இல்லைன்னா இந்த உலகம் தோன்றாதுங்கிற அளவுக்கு அவங்க நமக்கு சொல்றாங்க. அது கேட்கறதுக்கு உண்மைதான். அந்த தூய அறிவு இருக்கிறாங்க இந்த உலகம் தோன்றுது, அந்த வரைக்கும் நம்ம ஓகே ஒத்துக்கலாம் அவங்க சொல்றத. இப்ப நான் சொல்ற கான்செப்ட் எல்லாம் ரொம்ப ஹையர் லெவல் சப்ஜெக்ட பேசிட்டு இருக்கிறேன். இத புரிதல் கெப்பாசிட்டி யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஆங்கில புத்தகங்களை நிறைய படித்தவர்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆங்கில புத்தகங்களை படித்தவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த கான்சியஸ்னஸ் சப்ஜெக்டுக்குள்ள போய் இங்க எது உண்மையா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இதுல நிறைய ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த ஆர்குமெண்ட்ல இங்க என்ன நமக்கு புரிதல் வரணும் அப்படின்னா, அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால தான் இந்த உலகம் இருக்குது. ஆனா இந்த உலகம் இல்லை என்று அவர்கள் சொல்வதை நம்முடைய தர்மம் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா இந்த உலகம் அதே அறிவின் மூலமாக பிரகாசிப்பதனால அந்த அறிவுக்கு வேறாக இல்லை, அது அதனுடைய ஆற்றல் தான். அப்ப அந்த ஆற்றலை அறிவியல் ரீதியாக நீங்க எடுத்துக்கிட்டாலும் கூட ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஆனால் அந்த ஆற்றலை ஒரு ஆற்றலிலிருந்து வேறொரு ஆற்றலாக மாற்ற முடியும் என்பதை நம்முடைய சனாதன தர்மத்தின் வழிவந்த மகான்கள் சொன்னதைத்தான் சயின்டிஸ்டுகளும் ஏத்துக்கிட்டு அது உண்மை என்று அவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். அப்ப அறிவியல் அறிஞர்கள் ஒப்புக்கொண்ட அந்த விஷயத்தை அந்த பர்டிகுலர் அந்த பாதையில பயணிக்கக்கூடியவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் அந்த அறிவு மட்டும்தான் இருக்குது, அந்த அறிவில் தான் இது பிரகாசிக்குது, ஆனா இந்த பிரகாசிக்கிற பொருள் உண்மை கிடையாது அப்படின்னு அவங்க ஒரே அடியா சுட்டி காட்டிடுறாங்க. அந்த மாயைங்கிற வார்த்தையும் தப்பா புரிந்து கொள்கிறார்கள். மாயை என்றால் அது இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஆனா இங்க மாயைங்கிறத பகவான் ஆதிசங்கரே இதுக்கு ஓமானம் கொடுக்கும்போது என்ன சொன்னாரு? கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கயிறு இருக்குது அந்த இடத்துல. ஆனா அதை பாம்பாக கற்பித்துக் கொள்வது மனதனுடைய அஜ்ஞானம். அந்த இருளில் அது தவறா பாம்புன்னு கற்பனை பண்ணிக்குது. ஆனா கயிறுங்கிற ஒரு விஷயம் அங்க இருக்கிறதுனாலதான் பாம்பு தெரியுது. அப்ப கயிறு அங்க இல்லைன்னா பாம்புக்கு அங்க வேலையே இல்லையே. பாம்பு அங்க ஒண்ணு இருக்குங்கிற அவசியமே நம்ம பேச வேண்டிய வேலையே கிடையாது. அப்ப பாம்புங்கிற சப்ஜெக்ட் அங்க இடமே இல்லாத போது எப்ப அந்த பாம்புங்கிற விஷயத்தை நம்ம எடுக்கிறோம்? கயிறு இருக்கிறதுனால எடுக்கிறோம். அது மாதிரி இந்த உலகம் என்கிற விஷயத்தை நம்ம ஏன் எடுக்கிறோம் அப்படின்னா, அந்த அறிவு இருப்பதனால எடுக்கிறோம். அறிவு இல்லைன்னா இந்த உலகத்தை பத்தி நம்ம பேச மாட்டோம். அப்ப நீங்க அந்த கயிற்றில் தெரியும் பாம்பு அது அந்த நேரத்துல அஜ்ஞானத்துல உங்களுக்கு உண்மையாகவே தெரியுதா இல்லையா? அந்த நேரத்துல பாம்புங்கிற பயம் உண்டாகுதா இல்லையா? அப்ப அந்த நேரத்துல நமக்கு எல்லாமே பதறது இல்லையா? ஆனா எப்ப அது பாம்பு இல்லைன்னு நிரூபிக்கப்பட்ட பிறகுதானே நமக்கு அந்த பயம் போகுது. அது வரைக்கும் மனசுல பயம் இருக்கா இல்லையா? அது மாதிரி பகவான் ஆதிசங்கர் இங்க சுட்டி காட்டும் போது என்ன சொல்றாருன்னா, அந்த அறிவின் மீது இந்த உலகம் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த உலகம் உண்மையாக உங்களுக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. ஆனா எப்ப இந்த மாதிரி ஆன்ம ஞான பாடங்களை படித்து உங்களுக்குள்ள புரிதல் வருகிறதோ, அப்ப இந்த உலகமானது அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. எப்படி கயிற்றின் மீது பாம்பு ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றதோ, அப்ப பாம்பு இருக்கிறது உண்மை என்று எப்படி பதறிக் கொண்டிருக்கின்றீர்களோ, அது போல தூய அறிவின் மீது, அறிவு பிரகாசத்தின் மீது இந்த உலகம் என்ற மிகப்பெரிய விஷயம் ஏற்றி வைக்கப்பட்டிருப்பதனால இந்த உலகம் உண்மையில் இருப்பது போல பார்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஆனந்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள், அதை நம்பிக்கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் எப்பொழுது அந்த நம்பிக்கை உங்களுக்கு உண்மை தெரியும்? கயிறு மட்டும் தான் இருக்குது, பாம்பு இல்லைங்கிறத டார்ச் வெளிச்சம் போட்டு பார்த்து கண்டுபிடிக்கிற மாதிரி
இது மாதிரி நமக்கு இந்த ஆண்மணியான அறிவு உள்ள வந்தா மட்டும்தான் இந்த உலகம் அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அறிவு இருப்பதனால் இந்த உலகம் இருக்கிறது. அப்ப இந்த உலகம் அறிவுக்கு வேறாக இல்லை. அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறதுன் போது, இந்த உலகத்தையும் நம்ம உதாசீனம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த உலகத்தை நம்ம மித்யாவா பார்த்துக்கலாம். மித்யாவா எப்படி பார்க்கிறோம்? தோன்றி மறையக்கூடியது. அதனுடைய ஆற்றல் அது. அவ்வளவுதான். அந்த ஆற்றலானது இன்று ஒரு நிலையில் இருக்கும், நாளைக்கு ஒரு நிலையில் இருக்கும். இன்னைக்கு ஒருத்தன் இருப்பான், நாளைக்கு அவன் இல்லாம போயிடுவான். நேத்து மண்ணா இருந்தது இன்னைக்கு பானையா மாறி இருக்கும். நேத்து விதையா இருந்தது இன்னைக்கு ஒரு செடியா துளிர் விட்டுருக்கும். அப்ப இவ்வளவு மாற்றங்கள் இந்த உலகத்துல எப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு ஆற்றல் வேறொரு ஆற்றலாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இந்த ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது அப்படிங்கிற அடிப்படை உண்மையை நம்ம புரிந்து கொண்டா, இங்கு பிரம்மத்துக்கு வேறாக எதுவுமே இல்லை என்பதை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த ஏக்கத்துவ தன்மை நமக்குள்ள அப்பத்தான் உண்டாகுமே தவிர, இல்லைன்னா நமக்கு இந்த இல்லை இல்லை என்று சொல்வதற்கு கூட நமக்கு தகுதி இல்லாம போயிடும். இப்ப இல்லை இல்லைன்னு சொல்றவன் எதை வைத்து நீ சொல்ற? மனசு இருக்கிறதால தான் சொல்ல முடியுது. நீயே அறிவு, தூய அறிவு, சுயம் பிரகாச அறிவுன்னு நீ சொன்னீங்கன்னா நீ ஒடுங்கிடணுமே. ஏன் வெளியே விஷயத்த சொல்லிட்டு இருக்கிற? நம்ம திருப்பி கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியாது. ஆனால் இது மாதிரி ஆர்குமெண்ட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அதுக்குண்டான பக்குவமோ தகுதியோ இன்றைய மனிதர்களிடத்துல இல்லைங்கிறதுனால மிகப்பெரிய ஞானிகளும் விஷயம் தெரிந்த முனிவர்களும் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவர்கள் எப்படியோ போயிட்டு போறாங்க அப்படின்னு அமைதியா உட்காந்துடுறாங்க. ஏன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்க முடியாதுங்கிறதுனால விட்டுடுறாங்க. அப்ப இதை கொஞ்சமாவது நம்ம முயற்சி எடுத்து புரிந்து கொள்ற போது, நம்மளே சுய விசாரம் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு நிறைய விடைகள் நம்மளால புரிந்து கொள்ள முடியும். அப்ப அந்த மாதிரி ஒரு தேடுதல் நம்ம கிட்ட வரணும், ஆர்வம் வரணும். எப்படி இது படைக்கப்பட்டிருக்கிறது? இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்ப இறைவன் என்பவன் யார்? நான் இதுல யார் இதுல? அப்ப எப்படி இது உண்டாகுதுங்கிற ஒரு ஆர்வம் நம்ம கிட்ட, அந்த கியூரியாசிட்டி உண்டானாதான் நம்முடைய தேடுதல் ஆழமாக உண்டாகும். அந்த ஆழமான தேடுதல் தான் நம்ம யாருன்னு காட்டி கொடுக்கும். நம்மள அது யாருன்னு காட்டி கொடுக்கும் பொழுதுதான் நமக்கு அந்த தூய அறிவு, அந்த இறைவன் யாருங்கிறது தெரியும். அப்பதான் இந்த அறிவு பிரகாசிக்கும். அப்படிதான் இந்த 4வது விஷயத்துல அவர் சொல்ல இங்கு சாட்சி பிரகாசிப்பவர் என்றும் மனம் பிரகாசிக்கப்படுவது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறார். இங்க பிரகாசிப்பது எது? சாட்சி. பிரகாசிக்கப்படுவது எது? மனசு. அவர் சாட்சின்னு சொல்றது அந்த தூய அறிவை சொல்றாரு. இந்த தூய அறிவு தான் பிரகாசிக்கிறது. அதன் மூலமாக பிரகாசிக்கப்படுவது எது? இந்த உலகப் பொருட்கள். அதுதான் அந்த உலகப் பொருட்கள்ங்கிறது எதற்கு வேறாக இல்லை, அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? அது தனி இது தனின்னு நம்ம டியாலிட்டிக்குள்ள இருக்கிறோம். நம்முடைய மைண்ட் செட் என்னன்னா, உலகம் வேறு, இறைவன் வேறு, இங்க நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பார்ப்பவன் நான் ஒருத்தர் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இதுதான் அஜ்ஞானம். பார்ப்பவனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றே. அது நம்ம எப்ப புரியும்? என்னுடைய படைப்பில் அது வந்திருக்கிறது. நான் இருப்பதனால்தான் அது படைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப படைப்பும் எனதே, படைக்கப்பட்டவைகளும் எனதே, அதை படைப்பாளையும் நானே அப்படின்னு புரிஞ்சுட்டா இங்க திருப்பட்டி ஒன்றாயிடும். நான் மட்டுமே இருக்கிறேங்கிற அந்த ஒருமைத்தன்மை, அந்த ஒன்னஸ்குள்ள நம்ம வந்துடுவோம். அதைத்தான் இங்க அவர் சுட்டிக்காட்டி, இந்த உறவோடு இருக்கும்போது இரண்டும் மற்றொன்றின் இயல்பான தன்மைகளை எந்த விதத்திலும் பாதிப்பதில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்ப அகங்காரத்தை குறிப்பதற்கு ஆச்சாரியர் ஒரு கோட்டு சொல்றாரு. அது என்னன்னா, சாட்சிக்கும் மனதிற்கும் இடையே வேறொரு சம்பந்தமும் இருப்பதாக இங்க நம்ம எடுத்துக்கிட்டா, அகங்காரம் உலகத்தோடு தொடர்பு கொள்ளும் போது இரண்டும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ பாதிக்கின்றன. அகங்காரம் உலகத்தை நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ, நல்லதை செய்தோ அல்லது கெட்டதை செய்தோ பாதிக்கின்றது. அதே மாதிரி உலகமும் நேர்மறையாகவோ அல்லது எதிர்மறையாகவோ அகங்காரத்தை பாதிக்கிறது. அப்ப இங்க அவர் என்ன சொல்லி நமக்கு புரிய வைக்கிறார் அப்படின்னா, இப்ப இந்த உலகம் என்ற விஷயம் நம்ம முன்னாடி விரியும் போது இங்க இந்த உலகத்துக்கும் மனதிற்கும் ஒரு விதமான தொடர்பு உண்டாகுது இல்லையா? ஏன்னா இதுதானே படைத்திருக்குது. இந்த மனசே தான் படைக்குது உலகத்தை. அப்படி படைத்திருக்கிற இந்த உலகத்தின் மூலமாக இந்த மனதை தொடர்பு வைக்கும் போது, இப்ப இந்த மனதிற்கும் இந்த உலகத்துக்கும் உண்டான 2 விஷயங்கள் உண்டாகுதுங்கிறாரு. நேர்மறை எதிர்மறை விஷயங்களாக 2 விஷயங்கள் உண்டாகி, அந்த விஷயத்துல என்ன ஆகுது? அகங்காரத்துல மனசு நான் தான் இது பண்ணிருக்கேன், என்னால் தான் இது செய்யப்பட்டிருக்கிறது, என்னால் தான் இது படைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லுகிறது. அதே சமயம் அந்த உலகம் என்ன பண்ணுது? இதே மனதிற்கு பல பாதிப்புகளை கொடுக்குது. அந்த படைக்கப்பட்ட பொருள் இருந்து இந்த மனதிற்கு சில பாதிப்புகளை உண்டாக்குகின்றது. ஏன்னா அந்த உலகத்தின் மூலமாக சில நல்லதையும் சில கெட்டதையும் இதே மனசு அடைகிறது. அப்ப அந்த மாதிரி 2 நேர்மறையான எதிர்மறையான விஷயங்களுக்குள்ள போய் ஒன்றுக்கொன்று பாதிப்பு அடைவதையும் இங்க சுட்டி காட்டுறார். அதுக்கு என்ன சொல்றாருன்னா, உதாரணமாக இந்த வகுப்பில் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற இந்த உபனிஷத் அகங்காரத்தை மட்டும் வெளிப்படுத்தவில்லை, இன்னொரு உபகாரம் செய்தார். எப்படின்னா, உபனிஷத்து கருத்துக்கள் நன்கு புரிந்துவிட்டால் நமக்கு உதவிகரமாக இருக்கின்றது, மோட்சத்தையே கொடுக்கின்ற மிகப்பெரிய உதவியையும் செய்கின்றது. மாறாக உபனிஷத் உபதேசங்கள் நமக்கு புரியாவிட்டால் நமக்கு கவலை ஏற்படுகின்றது.
இந்த விஷயத்தில் ஒரு அபகாரமாக மாறிவிடுகின்றது. எனவே இரண்டாவது சம்பந்தம் என்பது உபகாரிய உபகாரக சம்பந்தம் அல்லது அபகாரிய அபகாரக சம்பந்தம் என்பதாக இங்கு சுட்டிக்காட்டுகின்றார். அப்ப அவர் சொல்ற அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த உபனிஷத்து மூலமா இப்ப நம்ம எப்ப அகங்காரத்தை வெளிக்காட்டாம புரிந்து கொள்கிறோமோ, அதாவது அந்த தூய அறிவு தான் இங்க இந்த அகங்காரத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது, இந்த மனதனுடைய வெளிப்பாட்டுக்கு ஆதாரமாக இருக்கின்றதுன்னு நம்ம புரிந்து கொள்கிறோமோ, அப்ப அதுவே நமக்கு மோட்சத்தை கொடுப்பதற்கான ஒரு உதவிகரமாகவும் மாறிவிடுகிறது. ஆனா அது புரிந்து கொள்ள முடியாத தன்மையில் இருக்கின்றவர்களுக்கு என்ன நடக்குது? அந்த உபனிஷத் புரியாததுனால அதுவே பாதிப்பை உண்டாக்கி பந்தத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. அந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை நம்ம மாத்தி புரிந்து கொள்ளணும் என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அப்ப அந்த இரண்டாவது சம்பந்தம் தான் இது உபகாரிய உபகார சம்பந்தம் என்பதாக அவர் சொல்றதுனால, இதுல அந்த பாதிப்புகளாக நம்ம எதை பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த சம்சாரத்துல சிக்கிறோம், சம்சார விளைவுகளை அனுபவிக்கின்றோம். அதுதான் இந்த பிறப்பு இறப்புக்கு காரணமாக அமைகின்றது என்பதாக இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அப்புறம் மேலும் இந்த சாட்சி, நான், அகங்காரம் அப்படிங்கிற இந்த விஷயம். சாட்சினா இந்த தூய அறிவு, அகங்காரம் என்கின்ற அந்த வாய்ப்பை கோட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, அந்த அடிப்படையில் இந்த உலகத்தோடு நம்ம விவகாரம் செய்யும் போது இதே மனசு என்ன பண்ணுது? நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன், கவலையாக இருக்கிறேன் என்ற இருமைகள்ல சிக்கிக்கிட்டு இருக்குது. அப்ப இந்த உலகமே நமக்கு பாரமாக இருப்பது போலவோ அல்லது நந்தமனமாக இருப்பது போலவோ உணரப்படுகிறது. ஏன்னா இந்த 2 விஷயங்கள் இந்த ஒரே மனதில் தான் நடக்குது. அதாவது ஒரு மனசு என்ன சொல்லுது? இந்த உலகம் ஆனந்தமா இருக்குது, நந்தவனமா இருக்கு, சொர்க்கம் மாதிரி இருக்குன்னு சொல்லுது. அதே மனசு இன்னொரு முறை என்ன பண்ணுது? இந்த உலகம் எனக்கு ரொம்ப துன்பத்தை கொடுக்குது, பாரமாக இருக்குதுன்னு சொல்லி கவலைப்படுது. அப்ப அந்த இரு தன்மைகள் மனதின் மூலமாக எப்படி உண்டாகுது அப்படின்னா, இந்த அகங்காரத்தன்மை, மனதிற்கு உண்டான அகங்காரத்தன்மை வந்து அந்த புரிதல் இல்லாதனால இந்த மாதிரி இருமைகளை சிக்கிக்கொண்டு இந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்குது அப்படிங்கிறத அவருக்கு சொல்லி, அதுதான் இந்த உபகாரிய உபகார சம்பந்தமாக இங்க சுட்டிக்காட்டி, இந்த உலகம் நந்தவனம் போல் இருக்கும், சாட்சி நான் அகங்காரமாக செயல்பட்டு உலகத்தோடு அபகாரிய அபகார சம்பந்தம் வைக்கும் போது உலகமே பாரமாக இருக்கிறது என்று சொல்கிறோம். விதேக முக்தி என்ற பெயரில் இந்த உலகத்தை விட்டு ஓடிவிட விரும்புகிறோம், எப்போதும் சுதந்திரமாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனா இங்க சாட்சி சாட்சியாக மனதை பிரகாசிக்கும் போது ஒரே ஒரு சம்பந்தம் மட்டும்தான் இருக்கிறது, அது பிரகாசிப்பவர் பிரகாசிக்கப்படுபவர் என்பதாக மாறிவிடுகின்றது. அப்ப மாறாக சாட்சி அகங்காரமாக மாறி உலகத்தை பிரகாசிக்கும் போது இங்க 2 சம்பந்தங்கள் உண்டாகின்றன என்பதாக இங்க அவர் சுட்டி காட்டுகின்றார். அப்ப அந்த அடிப்படையில் இப்ப நாம இங்க என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரே விஷயத்தை தான் அவரு பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமாக சொல்றார். அதுதான் இந்த மனசு. அப்ப இந்த மனசே பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணமா இருக்குது. இப்ப நம்ம பந்தத்துல இருக்கிறோமா மோட்சத்துல இருக்கிறோமா அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? இந்த மனசுக்கு எப்படி புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த மனம் வந்து இந்த புற விஷயங்கள்ல உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிற வரைக்கும் அஜ்ஞானத்தில் இருக்குது, அறியாமையில் இருக்குது. அது அசுத்த மனம். ஆனால் இந்த மனம் தான் இந்த அறிவின் மூலமாக இந்த உலகத்தை படைத்திருக்கிறது. அப்ப அந்த அறிவின் மூலமாகத்தான் இங்கு பார்ப்பவனாகவும் பார்க்கப்படும் பொருளாகவும் இருக்கின்றது, பிரகாசிப்பவனாகவும் பிரகாசிக்கப்படுகின்ற பொருளாகவும் இருக்கின்றதுங்கிற புரிதல் அந்த மனதிற்கே கொடுக்கப்படும் போது, அதாவது அறியாமை மனதிற்கு அந்த அறிவை புகட்டும் போது அந்த அறிவு என்ன மலர்ச்சி ஆயிடுது, உண்மையை புரிந்து கொள்கிறது. அப்போ இந்த தூய அறிவு இருக்கிறதுனாலதான் இங்க எல்லாமே இருக்கிறது அப்படிங்கிற புரிதல் வந்து விட்டா அதே மனம் மோட்சத்திற்கு திரும்பி விடுகிறது. அந்த புரிதல் வரவில்லை என்றால் அதே மனம் பந்தத்திற்கு காரணமாக அமைந்து விடுகிறது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய ஆழமான உட்பொருளாக நம்ம பார்க்கிறோம். அப்ப இங்க ஏன் இந்த விஷயத்தை நான் வந்து ஆதிசங்கருடைய விஷயத்தோட எடுத்து சொல்றேன் அப்படின்னா, இந்த மனம்தான் பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணமாக இருக்குது அப்படிங்கிறதுனால, அந்த மனம் எந்த தன்மையில இந்த உலகத்தோட ஒடுங்குது, ஒருங்கிணையுது, அப்புறம் அந்த மனோலயம் உண்டாகுது அப்படிங்கிறத நம்ம ஆழமாக பார்க்கும்போது, இங்க மனோலயம் அப்படிங்கிற விஷயம் வந்து மனதிற்கு ஒரு புரிதல் வரும்போது மனம் லயமாகி விடுகிறது. என்ன லயமாகுது? தன்னை அந்த தூய அறிவாக உணர்ந்து கொண்ட பிறகு இங்கு பார்க்கப்படுபவைகள் அனைத்தும் நான் இருப்பதினால் தான் பிரகாசிக்கிறது. அப்ப பிரகாசிப்பவனாகிய நான் இருப்பதினாலே பிரகாசிக்கப்படுகின்ற பொருள்களும் என்னாலேயே படைக்கப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிற அந்த புரிதல் வந்துவிட்டா அந்த மனசு வந்து மோட்சத்துக்கு வழிவகுத்து விடுகிறது. அந்த நிலையில பார்க்கும்போது இங்க எல்லாம் ஒன்றுதான். அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது இங்க படைக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் அந்த அறிவுக்கு வேறாகவும் இல்லை என்பதும் புரிய வருது. ஏன்னா அந்த அறிவு இருக்கிறதுனால தான் இவ்வளவு படைக்கப்பட்டிருக்கு. படைக்கப்பட்ட கால தேசங்கள் வேணா மாறி இருக்கலாம். அது வந்து அந்த சயின்டிஸ்ட் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கலாம், இன்னொரு சயின்டிஸ்ட் ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடித்திருக்கலாம். ஆனா அவர் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருந்தாலும், ஆதி மனிதனாக வாழ்ந்திருந்தாலும், இன்றைய நவீன மனிதனாக இருந்தாலும், இந்த கால தேசங்களுக்குள்ள மனம் மாறுபட்டு இயங்கிக் கொண்டிருந்தாலும், இந்த இயக்கத்திற்கு ஆதாரமான அறிவுக்கு அந்த கால தேசங்கள் கிடையாது.
அப்ப அந்த காலதேசங்கள் என்பது நாம் உருவாக்கி கொண்ட இந்த உலகத்தின் அடிப்படையில இருக்கிறதுனால, இது அன்று அந்த விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது இன்று இந்த விஞ்ஞானியால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது நம்ம பேசிக் கொண்டிருந்தாலும், ரொம்ப டெப்த்ல போய் நீங்க இந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு உண்மை புலப்படும். அது என்ன அப்படின்னா, இந்த அறிவு பரிமாணம் தன்னை படிப்படியாக முன்னேற்றிக் கொண்டு இப்ப எந்த அளவுக்கு முன்னேறி நிற்கின்றதுங்கிற ஒரு உண்மை நமக்கு புலப்படும். அப்ப இந்த உண்மை எங்க நமக்கு இப்ப புரிய வருது அப்படின்னா, ஒரு சாதாரண புல்லா நாம பொறந்து, அதாவது ஒரு ஜடப்பொருளா கல்லு, மண்ணா இருந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் உணர்வு உள்ள ஒரு அறிவு தாவரமாக தொடு உணர்வு உள்ள ஒரு தாவர இனத்துல நம்ம வந்து, அப்புறம் படிப்படியா பரிணாம வளர்ச்சியில நாம இந்த அளவுக்கு மனித உடல் எடுத்து, இப்ப இந்த மனித உடல்ல ஃபர்ஸ்ட் நம்ம உருவாகும்போது, மனித உடலுக்குள்ள நம்ம வரும்போது, மிருகத்தன்மையில ஒரு ஆதி மனிதனாக இருந்து, அப்ப நமக்கு ஒரு எந்த விஷயம் தெரியாம மிருகம் மாரியே வாழ்ந்தோம். ஆனா உடம்பு மட்டும் மனித உடல். அப்ப மிருகம் மாரியே வேட்டையாடி சாப்பிடுறது, மிருகத்த அடிச்சு சாப்பிடுறது, இப்படியே முரட்டுத்தனமான மனிதனாக நம்ம இருந்தோம். அப்ப நம்முடைய பரிணாமம் இன்னும் மேன்மைக்கு வந்து வந்து, இப்ப நம்ம வாழ்நாள்ல இப்ப நமக்கு குடுத்திருக்கிற வாய்ப்புகள்ல, ரொம்ப கீழ்நிலையை நம்ம இந்த உலகத்த பார்த்தோம். மேல்நிலையில இப்ப பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்ப நான் என்னுடைய அனுபவத்துல எடுத்துக்கிட்டா, நான் சின்ன பையனா இருக்கும்போது இவ்வளவு டெக்னாலஜி இல்ல. நான்லாம் சிலேட் எடுத்துட்டு போய் தான் பாடமெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப அதிகப்படியாவே 5ஆம் கிளாஸ் வரைக்குமே நம்ம சிலேட்டு தான் வச்சிருந்தோம். இப்ப இன்னைக்கெல்லாம் லேப்டாப் வச்சுக்கிட்டு நம்ம உட்கார்ந்து ஒர்க் பண்ற அளவுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கே இப்ப லேப்டாப்ல தான் பாடமெல்லாம் எடுக்குறாங்கங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்குன்னா, அப்ப இந்த விஞ்ஞான வளர்ச்சி நம்முடைய காலகட்டத்துல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த பார்வை எப்படி முன்னேறி இருக்கு அப்படின்னா, அந்த அறிவு பரிமாணம் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறத, இப்ப நம்ம சமுதாயத்துல நம்ம பார்க்கிறோம். நம்முடைய காலத்துல பார்க்கிறோம். அப்ப இதுதான் பரிணாம வளர்ச்சி. மனிதனுடைய பரிணாம வளர்ச்சியா நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சின்னு சயின்ஸ் இத சொல்லுது. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா, இது மனிதனுடைய பரிணாம வளர்ச்சி கிடையாது. அந்த அறிவினுடைய பரிணாம வளர்ச்சின்னு சொல்லுது. ஏன்னா அறிவினுடைய பரிணாம வளர்ச்சிய தான் இங்க வந்து அறிவு படிப்படியாக தன்னை வெளிப்படுத்திக் கொண்டு தன்னைத்தானே அனுபவமாக்கக்கூடிய நிலைக்கு வந்திருக்கு. அப்படி தன்னைத்தானே அது அனுபவமாக்கிய நிலையில தான் அது தன்னை அறிந்து தன்மயமாகுது. அப்படி தன்மயம் ஆகும்போது அதுக்கு என்ன புரியுது? ரிஷிகள், சித்தர்கள், யோகிகள் வாழ்ந்த காலகட்டமாக இருக்கட்டும், இன்றைய நூற்றாண்டில் இருக்கக்கூடிய நவீன 21ஆம் நூற்றாண்டை சேர்ந்த நவீன காலமாக இருந்தாலும், இங்கு இருப்பது அது மட்டும் தான் தெரிஞ்சுட்டா, அதற்கு வேறாக எதுவுமே இல்லை என்ற புரிதல் நமக்கு இந்த பாடத்திட்டத்தின் மூலமா புரிஞ்சுட்டா, இங்க காலதேசங்களை கடந்து அந்த அறிவினுடைய அறிவு பிரகாசத்தை நம்ம பார்த்து ரசிக்க முடியும். அப்படி பார்க்கும்போது தான் இந்த படைப்பினுடைய இத்தனை சாராம்சமும் நமக்கு புரிய வரும். அப்ப இவ்வளவும் அந்த அறிவுக்கு வேறாக இல்லை. அந்த அறிவின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்றத புரிதல்ல நம்ம மோட்சத்துக்கு எளிதா அடைந்து விடுவோம். அந்த மோட்சம் தான் இங்க விடுதலை. மனதிற்கு விடுதலை. மோட்சம் என்றாலே விடுதலையின் பேரு. முக்தி அப்படின்னாலும் விடுதலை தான். அப்ப அந்த விடுதலைங்கிறது என்னன்னா, இந்த அஞ்ஞான விஷயத்திலிருந்து மனம் விடுதலையாகி தன்னுடைய உண்மை தன்மையை உணர்ந்து கொள்ளுது. நான் அந்த தூய அறிவினால பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றேன். அந்த பிரகாசம் அந்த அறிவு இருப்பதினால என்னிடத்துல வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப நான் வந்து ஒரு ஆபாச ஜீவனாக நான் இதில் காட்சியாக்கி கொண்டிருக்கிறேன். என் மூலமாகத்தான் இத்தனையும் படைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த படைப்பும் நானும் அதற்கு வேறாக கிடையாது. அப்ப அறிபவன், அறிவு, அறியப்படும் பொருளாகிய மூன்றும் ஒன்றே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளும் போது நம்ம மோட்சத்துக்கு வந்துடுறோம். புரியாத போது பந்தத்திற்கு வந்துடுறோம். அப்ப இந்த பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் இந்த மனமே காரணம் என்பதாக இந்த 2வது செய்யுள், 2வது மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அப்ப இந்த 2வது மந்திரத்துக்கும் நம்ம இன்னைக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டோம் வகுப்புல. நாளைக்கு 3வது மந்திரம் பார்க்கலாம். அதுல வந்து இன்னும் சில விஷயங்களை சொல்ல போகுது. இந்த புலன்கள் வந்து எப்படி பொருட்களின் மீது ஆசையிலிருந்து விடுபடணும், விடுபட்ட நிலையில் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த மந்திரத்துல நம்ம பார்க்கலாம். இப்ப இன்றைக்கு நம்ம என்ன விஷயம் புரிந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் மனமே காரணம்னு பார்த்தோம். நேற்றைக்கு வந்து அசுத்த மனம், தூய மனத்தையும் பார்த்தோம். அதாவது அசுத்த மனம் ஆசைகளால் சூழப்பட்ட மனம், தூய மனம் ஆசைகளற்ற மனம். அப்ப அந்த தூய மனம் எப்பொழுது உண்டாகும்னா, புரிதல் வரும்போது தூய மனம், புரிதலற்ற மனம் அசுத்த மனம். அதை புரிந்து கொண்டா நமக்கு எளிதாக மனம் வந்து எந்த நிலையில இருக்குங்கிறத பகுத்தறிய முடியும். இதுதான் நமக்கு வந்து மோட்சத்துக்கான சரியான பாதையாகவும் பார்க்கப்படுது. அப்ப இதை புரிந்து கொள்ளுங்க. அப்பதான் இந்த வேதாந்த பாடம் எல்லாம் உள்ள போய் டெப்தா உங்களுக்கு வேலை செய்யும். இல்லைன்னா நம்ம அப்படியே கதை கேட்ட மாதிரி கேட்டே இருக்கலாம். ஒரு பிரயோஜனம் படாது. அப்ப நாளைக்கு 3வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். இன்றைய வகுப்பை இத்துடன் நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.